வந்துட்டாரு. இப்ப பேசுங்க. வந்துட்டாரு. Abilash sir, good evening. Welcome sir. ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? கேட்குது சார். வாங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் நான் அதை செட் பண்ணிடுறேன். சரி சார். நான் எதுவும் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டோமா? நாங்கள் பண்ணுமா சார்? உங்கள் சைடில் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா சார்? ஓகே சார், உங்க இஷ்டம். எப்போ கூட பண்ணலாம். நான் பேசும்போது நீங்க உங்க சைடுல இருந்து பண்ண முடியுமா? நீங்க ஏதாவது இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா, இல்ல டைரக்டா நான் பேச ஆரம்பிக்கணுமா? நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க போட்டுருங்க. சரி சார், பண்ணிடுவோம் சார். சரி, நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும்போது மட்டும் நெக்ஸ்ட்னு சொல்லிடுங்க சார். நாங்க பண்ணிடுறோம் சார். சரிங்க. ஓகே. ரைட். நன்றி. Hello, Bhubadi. Hello, Bhubadi. Sir, வணக்கம் சார். வாங்க சார். I joined. Okay. Yes, sir. Thank you, sir. Right. அருண், are we on live, Arun? Okay, Arun. Okay.
Hello, good evening, Bhupati sir. Good evening. Sir, I am Jagadishwari. I was your batchmate in Pondicherry University refresher course. Yes, ma'am. Yes, ma'am. Welcome, ma'am. Thank you very much for giving an awareness of this program, and we have joined. And unfortunately, yesterday I was not able to join, so today onwards I'm joining, sir. Oh, thank you, ma'am. Thank you. Welcome. Thank you so much, sir. Okay, thank you. Okay. Abilash sir. சொல்லுங்க சார். சார் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சார் பீப்புள்லாம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சார். நான் யூடியூப் லைவ்லையும் பார்த்துட்டு இருக்காங்க சார். இதுலயும் சார் இப்போ நான் வந்து இந்த வால்யூம் ஓகேவா இல்ல நான் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுமா? இந்த வால்யூம் ஓகே சார், நல்லா தான் இருக்குங்க சார். சரிங்க சார், ரைட். இது நல்லா தான் இருக்கு சார். பட் ஒரு 5 கேட்டால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நிறைய வராங்க போல. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணி. சரிங்க சார், ஒரு நிமிஷம் சார்.
So நான் வந்து ஆங்கிலத்தையும் தமிழையும் மாத்தி மாத்தி பேச சொல்றேன். ஒரு விஷயத்த ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்ல அது இல்ல சார், கொஞ்சம் நீங்க தமிழ்ல பேசுறாங்க. ஆமா சார், கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் நல்லா விரிவா பேசிட்டு கொஞ்சம் ஆங்கிலத்தில் அதை கொஞ்சம் சமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார், கேட்கறவங்களுக்கு சார். எனக்கு எதுல அதிகமா பேசணும்னு தெரியல. அப்படிங்களா சார்? சரி, இட்ஸ் அப் டு யூ சார். ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் பைலிங்குவலா பேசினா கரெக்டா இருக்கும் சார். கொஞ்சம் நிறைய, ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க, வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க சார். ஆக்சுவலா நிறைய பேர் இருக்காங்க. எந்த மொழியை சொல்லி அதிகமா நீங்க கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்காங்க சார். மற்ற ஸ்டேட்ல இருக்காங்க, ஒரு இருக்காங்க சார், தமிழ்ல கொஞ்சம் இருக்காங்க. அதனால கொஞ்சம் நீங்க பைலிங்குவலா சார். உங்க சைடுல வாய்ஸ் எக்கோ சார். ரெண்டு டிவைஸ் சார், உங்க சைடுல வாய்ஸ் எக்கோ ஆகுது சார். ரெண்டு டிவைஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல நம்ம ரெண்டு பேருடைய மைக்கும் ஆன்ல இருக்கு, அதனால எக்கோ அடிக்குது. ஓ அப்படி. ஓ சரிங்க சார். இப்போ ஒரு 70% இருப்பாங்களா தமிழ் ஆடியன்ஸ்? ஆமா சார், ஒரு 60% தமிழ் இருப்பாங்க சார். மத்த ஒரு 30-40% வந்து இவங்க இருப்பாங்க சார். இப்படி ஒரு 30 அவங்க சொன்ன மாதிரி தமிழ்ல பேசுறதுக்கு அப்புறம் ஆங்கிலத்திலயும் ஆமா சார், ஆங்கிலத்திலையும் பேசுறேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நிகழ்வு தோன்றியது. இந்த இரண்டாம் நாள் இரண்டாம் அமர்வுக்கு வருகை வந்திருக்கும் பெங்களூரில் உள்ள கிரைஸ்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர், ஆங்கிலம் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய உதவி பேராசிரியர், தமிழில் பெரும் அளவில் அறியப்பட்டுள்ள எழுத்தாளர் நண்பர் அபிலாஷ் சந்திரன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்றக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவரையும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I welcome our resource person for this day, and for somebody who is widely regarded in Tamil literary circle, also in Tamil public sphere, Dr. Abilash Chandran, and he is currently teaching in the Department of English and Culture Studies at Christ University, Bengaluru. And to introduce Dr. Abilash, he has got, enormous credits for his creative works in Tamil, and somebody who, as I said earlier, is widely regarded in Tamil literary circle. And to begin with, at the outset, and he was awarded with Sahitya Academy Yuva Puskar Award in the year 2014 for his novel Kalgal, means legs, written in Tamil in the year 2013, and next year, and he got the award for Sahitya Academy Yuva Puskar Award, and he also got. And 2015, he came out with another interesting novel, Rasikan, and I must mention about his work Kalgal. I'll come to it a little later. And 2015, as I said, he came out with another interesting novel called Rasikan. கதை முடிவுக்கு வந்து விட்டீர்களே. That's another work by Abilash. It's a very interesting. It's also a very interesting one. It was published by UMI, I guess. And apart from these three novels, and he is somebody who is also known for his translation, the kind of enormous translation that he has done, and his translated works from English to Tamil and from other languages also widely regarded. And he is also, as I said, as much as he is known for creative writings in Tamil, he is also known for his translations, in Tamil, from English to Tamil and from other languages. So, yeah, Intl ஒரு நிலவின் கீழ் is the translated work. It's actually the collection of haiku poems, and this was something which was well received in the Tamil circle, which was translated by Dr. Abilash. And he has got a very interesting poetry collection. இன்னும் மிச்சம் உள்ளது உனது நாள். This is actually his poetry collection. So this was also published by UMI. So it's also a very interesting poetry collection. And he has translated Bruce Lee's biography, Sandai Idada Sandai Veeran.
So this was once again this biography and somebody it was also kind of a translation as well as he is also documented his life in Tamil. It was also again well received in the Tamil academia as well as in Tamil literary circle. And Cricket in Marum Nirangal. This is his book. Is basically a monograph. So this is in Tamil essay collection. So this was also in a way. When it was released, the book. In a way, had some sort of the impact in Tamil circle about the idea of cricket and how what kind of the culture that cricket actually the disseminates and so on and so forth. And besides this, Abilash, somebody personally I know him, I've been following him. So at Christ, he has done a phenomenal work and he's been doing. He is somebody who has introduced disability studies. If I'm, if I'm right, at Christ University through a lot of conferences, and recently also he had a creative writers conference on disability where he invited many people. Including Tamil poet, right? So, so this is something like and also Abilash is very active in the disability studies circle because since I work in disability studies, I know he has been very active. So that is to say, somebody who is writing in disability, writing about disability, also teaching disability studies. So in other words, somebody who was in a way the midway, who's drawing a midway between creative writings, disability literature, who produces disability literature, at the same time the disseminates an epistemology, the knowledge of disability studies. So I think he's the right person, and today he's going to talk to us about his the works and why he chose to write about disability and other things in general. I think from the range of works that he has done, from novel, poetry, translation, essay collections, so he, I think if I say that he writes primarily on disability, he would disagree with me. He's somebody who's a very, very versatile writer who writes on various things. He's written about cricket, he's written about love, and so on and so forth. Also about disability. That, as I said, I'll come back to the novel Kolgal. Is something that's a very, very interesting novel, and I guess it is not an exaggeration to so to say. So Abilash was somebody who introduced the idea of disability, or what is it like, what Kenneth Jenigan talks about in his essay, Blindness is Literature Against Us, that the future of blind essays, but I would rather rephrase it as disability disabled. In literature should not be predetermined, it should be self-determined. I guess in 2013, when his novel was published by Uyunmai, the Kolgal, it had an enormous impact in Tamil circle on the idea of disability, the physical impairment. So I think that's something in a way is a really notable point, and that should be mentioned in this platform. நண்பர்களே, இன்றைக்கு ஆக்சுவலி டாக்டர் அபிலாஷ் அவர்களை நாம் இன்றைக்கு அழைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இவருடைய இந்த ஒரு வகையான பாய்ச்சலை இவரது நாவல் கால்கள் தமிழ் இலக்கிய வட்டத்தில் பெருமளவில் சென்று செய்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி சொல்லும் என்று சொன்னால், இன்றைக்கு மேலை நாடுகளில் 2010 21ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பத்தாண்டுகளில் பெரும் அளவிலான கல்வி புலங்களில், பல்கலைக்கழகங்களில் டிசபிலிட்டி ஸ்டடிஸை பற்றி பெரும் அளவிலான தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும், தமிழ் சூழலில் இன்றளவிலும் பெருமளவில் இதற்கான தாக்கம் ஒரு வகையில் இதை சொல்லுவோமே என்று சொன்னால் மிக குறைவாகத்தான் உள்ளது. அந்த வகையில் முனைவர் அபிலாஷன் அவர்களுடைய நாவல் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ அதனுடைய தொடர்ச்சி. அதே போல இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடர்ந்து டிசபிலிட்டி ஊனமுற்றோரை பற்றி அல்லது ஊனத்தை பற்றி பெருமளவில் எழுதி கொண்டிருப்பவர். So now I request Dr. Abilash to actually share his views and give a lecture on disability writings.
So now the platform is yours, sir. I request you to be bilingual, as I told you in the beginning. So thank you so much for joining us, sir. நன்றி சார். இந்த பிபிடி ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஒன்று நிமிஷம் சார். பிபிடி நிமிஷம். அந்த பிபிடி நண்பர்களே, அனைவருக்கும், அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். குட் ஈவினிங் டு ஆல் who have joined this particular session. இன்று மாற்றுத்திறனாளிகள் குறித்து பொதுவாக அல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய இடம் இலக்கியத்தில் என்ன, மாற்றுத்திறனாளிகளுடைய சித்திரம் என்பது, அவர்களை குறித்த எழுத்து என்பதற்கு இலக்கியத்தில் என்ன இடம் உண்டு, அதற்கான தேவை என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி தான் நான் பொதுவாக பேசியிருக்கிறேன். முடிந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஆய்வு உலக அளவில் எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு மிக சுருக்கமான சித்திரத்தையும் தர வேண்டும் என்று நான் இருக்கிறேன். அது ஒரு பக்கம். என்னுடைய எழுத்து பயணத்தை குறித்து முனைவர் ஜவஹர் அவர்கள் ரொம்ப ஒரு பாராட்டும் வகையில் அவர் சிறப்பாக அதை குறித்து பேசினார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜவஹர் அவர்கள் அதை குறிப்பிட்டதனால் நான் எப்படி மாற்றுத்திறனாளிகள் குறித்து எழுத ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே அல்ல, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை மட்டுமே அல்ல, உடல் அளவில் இந்த உலகில் ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய, அதாவது ஒரு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது நார்மேட்டிவ் இருக்கிறார்கள், ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட உடல் அமைப்புடன் நீங்கள் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாமல் அந்த ஒழுங்கமைவை முழுக்க சிதைத்துக் கொண்டு இன்னொரு விதமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா இரண்டு தரப்பையும் குறித்த ஒரு பதிவு சமமாக தமிழில் இருப்பதில்லை. That is, in Tamil literature, we don't have disability literature as such. We have literature, and that is mostly literature about the normative bodied people. We don't have kind of specific literature that you can label as disability literature. So that's very, very interesting, or rather a very sad thing about Tamil modern literature. So in that case, when I started writing, it was quite an obstacle for somebody like me. Not that I was so desperate to write about my experience as a disabled person, but rather that I realized that the life that I experienced as a person, as a human being in this world, where I have to kind of negotiate so many obstacles in my day-to-day life because I'm a disabled person, I realized that I'm not able to translate those kind of, how do you rather call it a corporeal experience of a disabled person in this world. It's something I don't think I could translate it right into my writing, because I didn't have the kind of predecessors that you need in a literature, in a kind of literature that is very different from the literature written for and by the normative bodied people. அதாவது என்னுடைய எழுத்து பயணத்தில் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சிரமம் என்பது தயக்கம், தடங்கள் என்பதே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் எழுத முடியாது. என்றால் மாற்றுத்திறனாளியாக வாழக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்த எழுத்துக்கான முன்மாதிரி என்பது தமிழில் என்றுமே பெரிய அளவு இருந்தது. அது முன்மாதிரி இல்லாமல் போகும்போது அது என்ன ஆகும் என்றால், நீங்கள் அதை குறித்து நீங்கள் புதிதாக ஒரு வடிவத்தையும் ஒரு மொழியையும் அதற்காக நீங்கள் ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு சொல்வது என்றால், தலித் இலக்கியத்துக்கான ஒரு முன்மாதிரி என்பது நீங்கள் மராத்திய இலக்கியத்திலிருந்து, அது மட்டுமல்ல தெலுங்கு மாதிரியான மொழிகளிலிருந்து நீங்கள் அங்கு ஆர்வத்தில் எழுதப்பட்ட சுயசரிதை நூல்கள், அப்ப எல்லாமே அண்ணல் அம்பேத்கருடைய நூல்கள், ஐதர்ஸ் பண்டிதன் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பாதை, இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரிகளாக தமிழில் தலித் இலக்கியம் தோன்றுவதற்கு, கற்பர் இலக்கியம் அதெல்லாமே நிறைய முன்மாதிரிகளாக தமிழில் இருந்தது.
ஆக இந்திய இலக்கியத்திலிருந்தே கூட நீங்கள் ஒரு கிளையாக தமிழ் தலித் இலக்கியம் உருவானது. ஆனால் மாற்றுத்திறனாளியுடைய இலக்கியத்தை பொறுத்தவரையில் அப்படி ஒரு பாதை என்பதோ, அப்படி ஒரு ஒரு தளம் என்பதோ எங்குமே இருக்கவில்லை. அப்போதுதான் நான் இதை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன், அதை பற்றி எழுத ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பெரிய ஒரு தயக்கம் எனக்கு மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும், தமிழ் எழுதக்கூடியவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தை மட்டுமே அவர்கள் பெரிதாக பேசுவதில்லை. நீங்கள் மனுஷபுத்திரனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அழகிய பிறவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஒரு இலக்கியமே பெரிதாக தமிழில் பதிவு செய்யப்படாமல் இருந்ததற்கு இன்னொரு காரணம், இலக்கியம் என்பது பெருமளவில் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டதாக தமிழ் இருந்தது. இலக்கியம் என்பது பெருமளவில் மனம் சார்ந்ததாக இருந்தது. ஆக நான் ஆரம்பத்தில் சில கட்டுரைகளில் இந்த உடல் உரம் குறித்து நான் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய மிகவும் பிரத்யேகமான சில அனுபவங்களை பற்றி எழுத ஆரம்பித்தேன். அந்த கட்டுரைகள் கவனிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு நாள் நான் ஒரு நாவல், அது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், அவள் சிகிச்சை மேற்கொண்டு உடம்பெல்லாம் மருந்தடை பூசிக்கொண்டு ஒரு கட்டிலில் படுத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த ஒரு காட்சி நான் எழுதி கொண்டிருந்த நாவலுக்குள் வந்தது. அந்த பெண் என்பவள் அந்த நாவலுக்குள் ஒரு சிறிய பாத்திரம். இந்த நாவலை நான் ஆரம்பத்தில் எப்படி திட்டமிட்டிருந்தேன் என்றால், ஒரு வழக்கமான ஒரு ஆண் பாத்திரத்துடைய கண்ணோட்டத்தில் அந்த நாவல் செல்லும். அந்த பெண் என்பவள் அவனுடைய ஒரு காதலியாக அந்த நாவலுக்குள் வருவாள். இப்படித்தான் நான் திட்டமிட்டிருந்தேன். அப்ப அவளுடைய வாழ்க்கையை பற்றி எழுத ஆரம்பித்தேன். சுமார் ஒரு 10வது அத்தியாயத்தில் நான் அவளை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போது திடீரென்று எனக்கு தோன்றியது, இந்த பெண்ணுடைய பாத்திரம் அவ்வளவு ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடியதாக, அவ்வளவு நெருக்கமானதாக, அவ்வளவு உண்மையானதாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய பாத்திரம் அந்த 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 அத்தியாயத்திலிருந்து அந்த பக்கத்திலிருந்து அப்படியே எம்பி குதித்து என்னை நோக்கி வருவது போன்ற ஒரு உணர்வுதான் எனக்கு கிடைத்தது. அவ்வளவு உயிரோட்டமானதாக எனக்கு அந்த பாத்திரம் தோன்றியது நான் நினைத்தேன். அதுக்கு முன்பு நான் வைத்திருந்த அந்த நாவல் எழுதக்கூடிய அந்த திட்டம் இருக்கிறது அல்லவா, யாருடைய கண்ணோட்டத்திலிருந்து நாவல் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முடிவு இருக்கிறது, அதை மாற்றிவிட்டு அதுவரை எழுதிய எல்லா அத்தியாயங்களையும் அழித்து விட்டு நான் முழுக்க முழுக்க இந்த பெண்ணுடைய பார்வையிலிருந்து அந்த நாவலை எழுத ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய முதல் நாவலான கால்கள். அது எனக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருந்தது. ஏனென்றால் பொதுவாக நம்முடைய உடல் முழுமையாக உடல் குறித்த பிரஜை ஒரு மனிதனுக்கு சதா இருந்து கொண்டே இருக்கும் என்றால் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு தான். இன்னொரு வகையான மனிதர்களுக்கும் உயிர் குறித்த உடல் குறித்த பிரஜை அதிகமாக இருக்கும், அது பெண்களுக்கு. அப்போ ஒரு பெண் பாத்திரத்தை ஒரு ஊனமுற்ற பாத்திரமாக உருவாக்குறது எனக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருந்தது. அந்த ஒரு முடிவுதான் அந்த நாவலை ரொம்ப சிறப்பாக எழுதுவதற்கு எனக்கு உதவியது என்று நான் நினைக்கிறேன். அந்த நாவலை எழுதுவதற்கு இருந்த மிகப்பெரிய தூண்டுதல் என்பது, பொதுவாக நம்முடைய இலக்கியம், நவீன இலக்கியம் என்பது ஒன்று நம்முடைய சாதி சடங்குகள் குறித்ததாகவோ, அல்லாவிடில் அது முழுக்க மனம் சார்ந்ததாகவோ, அல்லாவிடில் அந்த இலக்கியம் என்பது ஒரு மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், தத்தளிப்புகள் குறித்ததாகவோ தான் பெரும்பாலும் நவீன இலக்கியம் என்பது குடும்ப கதைகளாக இதுதான் தமிழ் இலக்கியத்தில் பேசப்பட்ட ஒரு ஏரியா. அந்த தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய பாத்திரங்களுக்கு ஒரு உடல் சார்ந்த சிக்கல்கள் என்பதையோ, உடல் சார்ந்த வாழ்க்கையினால் அவர்களுடைய உலகம் எப்படி மாறுவது என்பதை பற்றி எந்த ஒரு பெரிய ஒரு பதிவுகளும் இருக்காது. உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு ஊனமுற்ற ஒருவருக்கு கழிப்பறை சென்று பயன்படுத்துவது என்பது எப்போதுமே ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. அவர்கள் செல்லும் கழிப்பறையில் பல தடங்கல்கள் இருக்கும். அந்த இடம் அவங்களுக்கு நடந்து செல்ல முடியாது, அவர்கள் ஊர்ந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த இடமே ரொம்ப அசிங்கமாக இருக்கலாம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அவர்களுக்கு ஒரு பேருந்தில் செல்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அல்லாவிட்டால் அவர்களை பிறர் எப்படி பார்ப்பார்கள் என்பது குறித்த தொடர் தயக்கங்கள், வருத்தங்கள், இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். ஒரு பெண்ணாக ஒரு ஊனமுற்றவர் இருக்கும் போது அந்த தடைகள் இன்னும் பல மடங்காக பெருகின்றன. அப்ப அந்த உலகம் என்பது முழுக்க வேறு உலகமாக இருக்கிறது. அதற்கான பிரத்யேகமான காரணம் அந்த குறிப்பிட்ட மனிதர்கள், அந்த பாத்திரங்கள் பிரத்யேகமானவர்கள் என்பதா அல்ல. பாத்திரங்கள் எல்லாரையும் மாதிரியான பாத்திரங்கள் தான். ஆனால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ரொம்ப பிரத்யேகமானதாக, தனித்துவமானதாக இருக்கிறது. இந்த தனித்துவமான ஒரு உலகம் இருக்கிறது. நான் எழுத நினைத்தது ஊனத்தை குறித்து அல்ல, மாறாக இந்த தனித்துவமான இந்த உலகமானது உடலுக்கும் இந்த உலகத்துக்குமான ஒரு உறவினால் ஏற்பட்ட ஒரு பந்தம். அந்த ஏன் நான் தொடர்ந்து இந்த உலகத்தையும் இந்த உடலையும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் என்றால்,
நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தொடர் நடவடிக்கை, உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் இந்த உடலை இந்த வெளியுடன் எப்படி பொருத்துவது என்பதை குறித்த கேள்வியிலே உங்களுடைய பெரும்பாலான முடிவுகள் இருக்கின்றன. உங்களுடைய பெரும்பாலான சிந்தனை அதை சார்ந்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்கிறீர்கள், ஒருவரை சந்திக்கிறீர்கள், அங்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய உடல் தான் அவர்களுடன் உங்களுடைய தொடர்புறுத்தல், இந்த உலகத்தில் நீங்கள் தொடர்ந்து சரளப்படுவது, சஞ்சரிப்பது எல்லாமே உங்களுடைய உடல் தீர்மானிக்கும். அது மட்டுமே அல்ல, நீங்கள் முழுமையாக உங்களுடைய உடலை மறந்து முழுக்க ஒரு எண்ண வயப்பட்டவர்களாக, சிந்தனை வயப்பட்டவர்களாக மட்டுமே உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு விஷயம் என்பது ஊனமுற்றவர்களை பொறுத்தவரையில் மிகச் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்குள் ஒரு பழக்கமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய காரணம் நம்முடைய உலகம் அமைக்கப்பட்டுள்ள விதம் தானா, இல்லாவிட்டால் அது எப்பவுமே அப்படித்தானா, இல்லாட்டி அது மாற்ற முடியுமாங்கிறதெல்லாம் வேறு கேள்விகள். ஆனால் அடிப்படையில் இப்படித்தான் இருக்கிறது. வேறு எல்லோரையும் விட உடல் ஊனமுற்றவர்களுடைய உலகம் என்பது மிக மிக ஒரு உடல் என்பது அவருடைய உலகம் என்பது ரொம்ப மெட்டீரியலிஸ்டாக, ஒரு கார்போரியல் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது ஒரு பௌதிகத்தன்மை அதிகமானதாக இருக்கிறது. நீங்கள் பெரும்பாலான மனிதர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய உலகம் என்பது முழுக்க எண்ணம் சார்ந்ததாக, உணர்வுகள் சார்ந்ததாக இருக்கும்போது, ஊனமுற்றவர்களுடைய உலகம் என்பது அவர்களுடைய இந்த ஒரு பௌதிகமான இருப்பு அதுல ரொம்ப ஒரு முதன்மை மிக்கதாக இருக்கு. மனம் 2 அடி பின்னால் போய் உடல் 2 அடி முன்னாடி இருக்கு. அதுதான் அவருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்ச தமிழில் பதிவு செய்யப்படும். அதை பத்தி நான் அதிகமா எழுதணும். ஒரு விதத்துல நம்ம ஒரு எழுத்தாளராக நீங்க முன்னே வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கு, முக்கியமான நோக்கம் என்பது இதுக்கு முன்னால் யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் பெரிய தூண்டுதலா இருக்கும். இருந்தால் இவர்கள் யாருமே செய்யவில்லை, நானாவது செய்து பார்க்கிறேன் என்கிற ஒரு வேட்கை தான் உங்களை அந்த விஷயங்களை நோக்கி எழுத வைக்கும். அதன் பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள் என்றால், அதை எழுதி முடித்த பிறகு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய எழுத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அவாதான் உங்களுக்கு இருக்கு. அதாவது உங்களுடைய சிந்தனை என்பது ஆரம்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட நாட்டத்திலிருந்து பின்னாளில் உங்களுடைய மொழி சார்ந்த, உங்களுடைய புனைவு சார்ந்த பல்வேறு சவால்களை நோக்கி செல்லும். அப்படித்தான் இருக்கும். நானும் அப்படித்தான் ஆரம்பித்தேன் என்னுடைய முதல் நாவலை. இதை ஒட்டி என்னுடைய பேச்சு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப எளிமையாக இந்த குறிப்பிட்ட இந்த வகை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான சிரமங்களை, பிரச்சனைகளை பற்றி தான் இன்று நான் பேச போகிறேன். நான் இதை ரொம்ப சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்கிறேன். So when I started writing, the main issue was that there was no such predecessors to disability writing in Tamil. We had a few writers who could write who have written, but again not so consciously, not with any kind of a goal that they have to write about disability as such, but who rather kind of stumbled upon disability as a theme. There were quite a few writers like Sujata, Sundararamaswamy. There were people like S. Ramakrishnan, who, if you take up contemporary literature, S. Ramakrishnan, there is J. Mohan, and there are quite a few writers who are not so well known. People like Teni Sirodayan and Muthuminal, who wrote Mul. So these are writers who are not so self-conscious literary writers, but rather people who wanted to write their own story. And they are little different from the literary writers who wrote about disability. So you have disability being kind of very randomly, or I would say rarely being kind of engaged with as an idea, as a theme. But I don't think any writer had that as a specific intention, that they need to write about the life of people who are different, who are differently abled. So that was never the case in Tamil literature. So which is another reason why I had this. That was my main intention writing my first novel. It was also a major obstacle for somebody like me who wanted to write, because you don't know how to write it, right? So for any kind of writing to flourish, you need to have this predecessor. You need to have those those legendary writers who have excelled in a particular area. So since disability writing didn't have that, it was quite difficult, and I had to just pretty much write my experiences. That was the only thing I could do. Now that's also the reason why, because once you have a set of books that are very successful in speaking about a particular theme, it would encourage more people to write about that. Okay, and which is the reason why, despite I write that particular novel, after I write the first novel on disability, I don't think I continue writing more on disability. Though in my third novel, I had a character who, towards the last stage of his life, he turns disabled. That comes in the third novel. Again, that was not the main focus in the third novel.
is again basically more to do with the fact that once the mainstream literature is very much mainstream literature, by which I mean mainstream literary writings, when that is so much focused on speaking about things which are common to most of the most of the normative bodied people, most of the non-disabled people. So that is what the literature generally tries to discuss about. And then it's so natural for even disabled writers to just not go look into their own experience, but rather look at experiences that could be more engaging and interesting for the common readers. Okay, so this probably happens very subconsciously because they think that there is not enough welcoming space for their kind of writing. So they generally write about regular things or common stuff that are discussed in mainstream literature. But that's not the case with say Dalit writings. You see that even non-Dalit readers, non-Dalit writers show a lot of interest in Dalit writing. Feminist writing, another good example. There are quite a lot of male writers who have written feminist literature. There are a lot of male writers who are shown an interest in speaking about the life of women, not just women writers. So that is not just because such writings get generally a lot of interest among the readers, but also because they have a kind of a tradition to go by. But I think disability literature as such lacks that kind of a tradition. At least when it comes to Asia, when it comes to India or even Tamil, I would say. For example, if you go into Sangam writings or our epics like Ambaramayanam, like Silapadigaram, Tirukural, the great literary philosophical text that we have in Tamil, you don't find any mention of disability in any of these literatures. Okay, which is hugely surprising because society always had non-normative bodied people. Society always had disabled people. But if you look at our Sangam literature or classical literature, absolutely, I don't think there's any reference to the disabled characters. So that's how the tradition has been. So it's very sad, and so disabled writing itself is such a challenging factor to deal with. Okay, so that is something I want to speak about. Yeah, so I think I'll go to the first slide. So mother slide poma. So mother slide மாத்திடுறோமா? Hello. ஸோ நான் அவருடைய பேச்சுடைய ஆரம்பத்தில் வந்து ஆங்கிலத்தில் சிறிது பேசிவிட்டு அதன் பிறகு தமிழில் வருகிறேன். ஸோ இது வந்து Beauchamp and Chung, these are two disability thinkers who have written about the way American literature has generally been. American literature has portrayed the disabled people. This is what they say. They say in American literature, disabled characters are often portrayed as that other, within quotes, and used to generate fear, pathos, and hatred. So the dominant feelings held by non-disabled persons towards disabled persons are very often sympathy, fear, or distaste. These reactions are often accompanied by avoidance or patronization. These terms also describe how disabled people are treated in American literature. That is, a subject of disability is avoided, or the individuals are generally presented in a stereotypical and often negative manner. Disabled people are portrayed as helpless, superabled, or evil monsters. So in the குறிப்பிட்ட authors இவங்க சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய இலக்கியத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இலக்கியத்துக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் நீங்க அமெரிக்க இலக்கியத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான ஒரு காரணமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பொதுவான சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை பார்க்கும்போது பொது சமூகத்திடம் இருந்து ஒரு விதமான அச்சமும் ஒரு வெறுப்பும் வெளிப்படுது. இந்த அச்சம் எதிலிருந்து வருவது என்றால், அந்த உடல் என்பது அவர்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய உடல்களிலிருந்து வித்தியாசமானதாக இருக்கு. அந்த உடல் என்பது அவர்கள் இந்த உடல் குறித்த ஒரு லட்சிய உணர்வு நமக்கு இருக்கு. ஒரு சரியான உடல், கச்சிதமான உடல் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விருப்பமும் இருக்கு.
ஒரு உயரமானவர்களாக, வலுவானவர்களாக, நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக, நல்லா பேசக்கூடியவர்களாக, நல்லா பார்க்க முடியக்கூடியவர்களாக, எந்த குறைமற்றவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதனால்தான் அதான் நம்ம எல்லாரும் அப்படி இல்லை. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு குறைகள் இருக்கு. உடல் சார்ந்து பலரும் பல விதமாக வித்தியாசமானவர்களாக இருக்கிறார். ஆனாலும் கூட எல்லாருக்குள்ளாடியும் வந்து ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியம் நமக்குள்ள இருப்பதனால்தான் நமக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்காது. இந்த உடலுடைய ஒரு பிரத்யேகமான தன்மை என்னவென்றால் வேற எதுவுமே வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்க ஒரு சிலையை செஞ்சு வச்சீங்கன்னா சிலை அப்படியே இருக்கும். நீங்க ஒரு பேரை வாங்கி நீங்க அது உடைக்காத வச்சது அப்படியே இருக்கும். நீங்க நீங்க ஒரு ஒரு புக் வாங்குனீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க அப்படியே ஒழுங்கா வச்சீங்கன்னா அது அப்படியே அழியாது. ஆனா உடல் மட்டும்தான் வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உடல் மட்டும்தான் நீங்கள் உடம்பை ஒன்றுமே செய்யாமல் நீங்க ஒரு இடத்துல வச்சா கூட அந்த உடல் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வரும். அது ஒரு கட்டத்தில் வயோதிகத்தை அடையும், ஒரு கட்டத்தில் அதுக்கு நோய்கள் வரும், அது மெல்ல 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 சீரழியும். சோ அது மட்டும் இல்ல, ஒரு விபத்து நடந்தா உங்களுடைய உடம்பு எப்படி வேணா மாறலாம். இந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. தட் இஸ் உங்களுடைய பிரச்சனை எப்போதுமே வந்து ஒரு ஒரு மாறுபட்ட உடல் அமைப்பு கொண்டவர்களை பார்க்கும்போது வரக்கூடிய இந்த அச்சம் என்பது நம்முடைய உடல் நாளை இப்படி மாறி விடுமோ என்கிற அச்சம் தான். இல்லாவிட்டால் நான் இப்படிப்பட்ட உடல்களை பார்க்கவே விரும்பவில்லை, என்றால் என்னுடைய உடல் நாளை அப்படி மாறி விடுமோ என்கிற ஒரு பீதியும், அப்படிப்பட்ட ஒரு 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 உண்மையை பார்க்க விரும்பாத ஒரு கற்பனைக்குள் ஒளிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு மனித மனதுடைய ஒரு குழந்தைத்தன்மை இருக்கிறது அல்லவா? அதுதான் பல சமயங்களில் இந்த மாற்று உடல் அமைப்பு கொண்டவர்கள் மீதான ஒரு கசப்பாக வெளிப்படுகிறது. இது ஆனால் இது அங்கே நிற்பதில்லை. என்றால் நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகமானது நம்மை சிறிது மாற்றி யோசிக்க வைக்கிறது. நம்முடைய நாகரிகம் பெரும்பாலும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் என்பது ஒரு ஒரு டிரான்சென்டென்டல் தன்மை கொண்டதாக, அதாவது ஒரு கடப்பு நிலை சிந்தனை என்று சொல்லுவாங்க. எதையும் ஒன்றையுமே பார்க்க விரும்பாத போது அதை மற்றொன்றாக மாற்றி விடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு உயர்வானதாக, மேம்பட்டதாக, மிகச்சிறந்ததாக அவர்கள் வந்து அதை ரொம்ப மிகைப்படுத்தி பார்ப்பாங்க. அல்லாவிட்டால் அதன் மீது ரொம்ப ஒரு கருணையும் பச்சாதாபமும் இரக்கமும் தோன்றதாக அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை மாற்றிக் கொள்வார். அது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதலில் ஏற்படக்கூடிய அச்சம், அருவருப்பு ஆகியவை மெல்ல மெல்ல அதை கருணையாக மாறுகிறது. கருணை என்பது அந்த அருவருப்புடைய இன்னொரு வடிவம் தான் கருணை. பச்சாதாபம் என்பது இந்த ஒரு பயத்துடைய இன்னொரு வடிவம் தான் பச்சாதாபம். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை மாற்றுத்திறனாளிகளை நோக்கி அதிகமாக தங்களுடைய பச்சாதாபத்தை காமிக்கிறாங்க. இதை காமிக்கும் போது அவர்கள் முதல் செய்யக்கூடிய விஷயம் என்றால், நான் இவர்கள் மீது பச்சாதாபப்படக்கூடிய அளவிற்கு மேம்பட்டவராக இருக்கிறேன், பச்சாதாபப்படக்கூடிய படத்தக்க அளவில் இவர்கள் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு இருமை, ஒரு பைனரி வந்து அங்கு கிரியேட் ஆகும். இது வந்து இலக்கியத்திலும் சினிமாவிலும் எல்லா கலாச்சார வடிவங்களிலும் வெளிப்படுது. அப்ப இதை வந்து ஆங்கிலத்தை பேசும்போது ஃபியர் ஆஃப் மார்பிடிட்டி, மார்பிடிட்டி ஸ்டடிஸ் அப்படின்னு ஆங்கில ஆய்வுகள் இருக்கிறது. அதாவது உடல் குறித்த, உடல் அழிந்து விடுமோ, உடல் சீர்கெடுப்பது குறித்த ஒரு அச்சம் மனிதர்களுக்குள் இருப்பது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வில் ஃப்ராய்டு மாதிரியான சிந்தனையாளர்கள் மனிதனுக்கு நிர்வாணம் குறித்து இருக்கக்கூடிய பயம் பற்றி பேசுகிறார். அது நிர்வாண உடல் எப்போதுமே நமக்கு உடனடியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை ஏற்கத்தக்க வகையில் நாம் அதை ரொம்ப அழகானதாக மாற்ற வேண்டும். போர்னோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா கூட அது பண்ணுது. உடலை எந்த அளவுக்கு அழகானதாக மாற்றி அதன் வழியாக நிர்வாணத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயத்தை கடத்துவது. இந்த பிரச்சனை தான் வந்து கிட்டத்தட்ட டிசபிலிட்டிக்கும், அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது. To put it in English, what I was trying to say is that there is a fear of morbidity among people, which leads them to kind of to initially fear the disabled body because it's a non-normative body, because it's an unusual body, which actually comes from the fear or the feeling that your body, that the body with which you are living, which you think that is a perfect body, would actually could deteriorate into the body that you're seeing in front of you. There's a very interesting scene in the novel by J. Mohan called Era Mulagam. So in that novel, it generally speaks about the beggars and such people who exist on the margins, the marginalized people. So who mainly persist and survive by begging on the temple premises. So you see plenty of them whenever you go to any temple or any religious place, near a mosque or near some church. Sometimes, mostly near Hindu temples, you do see them a lot. And there could be people with motor disability, people who don't have people with issues with their say anything that is looking so abominable in terms of their body.
Okay, so such people would beg. And in Jamon's novel, there is this interesting character who has a huge swollen testicles. Okay, because of some issue, this person has such big testicles. Okay, and they are so swollen, and his main investment is that. So he has to, he finds it very difficult to walk. Somebody has to support him, carry him to the temple premises. He would just sit there. He would beg, he would beg at anybody who just passes by him, and people initially would ignore him. What he does is, when they just look at him for a minute, he'll just remove his dress, he'll remove his loincloth and show them the testicles, and they will be initially very shocked. And he says that anybody who is shocked, who is absolutely shocked by the appearance of the testicles, would immediately give money. They'll give more money than they would give to a person who is normally disabled. The reason being that they just cannot accept that the human body, a body part, can look like that. And that actually fear creates an immense fear, strikes a fear in their heart, because they think that it could actually happen to us, it could happen to me, and I don't want to happen that to happen to me. So that fear would make him so disgusted towards himself, towards the person who is right in front of him. It creates a sense of guilt or fear in him, and then he would go and give more money that he would give to a person who is visually impaired, or a person who has water disability, because that also thrives on the fear or sympathy or pity, and this is the worst form of fear, or this fear of the morbid body. I think there is this very interesting question in disability studies, which is whether or not disability is real or is it constructed. Okay, what does it mean? That is, when I am a disabled person, is it because the world in which I live is not disabled friendly? Does it make me disabled, or am I disabled essentially? That is, am I disabled by myself, or is it because of the world that I remain disabled? That's a question, a very important question. Such as, say, if there's a person who is wheelchair bound, and he goes to a place, maybe a workplace, where he's not able to go in because there's no lift or there's no ramp, so he is stuck outside. Okay, he has to have somebody to kind of take him up and carry him to the building, to the place where he wants to go. Or maybe he wants to buy a car, and he realizes that people can't ride a car unless it is modified. He wants to ride a bike, and he realizes that he cannot ride the bike because the bikes that we have are only meant for the normative bodied people. So he has to modify the bike, and every time he modifies something and then takes it outside, people will just stare at him. Now, this would make him feel that he is not wanted in this world that is different from others. If there is no such there's no such unfriendliness, or there's no such barriers in this world. The world is very friendly, and if it's barrier free, there's no barrier in this world, and you can go to any building or any place. There are no steps, there are no obstacles. Everywhere there's a lift, and every building is constructed in such a manner that disabled people could easily go in and go out, come out, and they could just travel without any fear, without any problem. Then would the disabled person absolutely disappear from that world? It's a very important question. I hope you understand what I'm trying to say. Is disability, that is something imposed on you, or is it something real? Now, in the disability studies world, this is a major debate. Okay, whether or not that's a reality, or is it something that is kind of made up by the society, by the government that rules you, by the administrators, by the think tank that would imagine the different infrastructures and things like that. I believe. Last day, that is yesterday, I went to the Marina Beach, and there was this space where children would play. Okay, and I wanted to go in and see that particular space, and absolutely there was no way for me to go in. Or I might want to go to the sea. I think they put up a temporary ramp. I think last December or Jan, they put up a temporary ramp for a week in the Marina Beach, and I think that they removed it later. The government has promised that they would establish a permanent ramp in the Marina Beach in Chennai. But if I want to go if I'm wheelchair bound and I want to go to the sea to see, just to stand next to the sea, it's not possible, right? If you're wheelchair bound, then maybe in Singapore and such places, they made it very friendly, disabled friendly and barrier free. But in India, in Chennai or in other places, it's just absolutely no chance.
So what happens then is that you feel as if you have been completely ostracized and put outside of the all the mainstream spaces. Now, would that make a person disabled? Yes, it makes you feel disabled. But is that the only reason you are disabled? I would say no, because it is not as simple as it is. Now, there's a lot of debate about this. There are just majorly there are just two camps. One camp is of people who believe that it's actually it's a socially constructed thing. That disability is socially constructed because otherwise nobody can be disabled, because the world is made up in such a manner that it's only kind of channel towards the betterment of the normative bodied people, and the non-normative bodied people are like the disabled people, that they find no space, absolutely no place in the world of the normative bodied people, is what they believe. So in that sense, if you have so many barriers in the society, in the buildings where you live, in the places where you go, then obviously that creates a disability. This is what they believe in. So they work towards a world which is barrier free. They work towards a world which is very friendly towards the disabled people, so that they can just merge with the mainstream people and not feel different from them. So this is very, very important to notice, which is why this term differently able comes to be, because they are made to be different from others. And ideally, in the world where there are no barriers, these people won't be differently able. They will be like as able as anybody could be. Now, this is one camp which believes that you have to make a kind of a lot of difference. You have to make a lot of improvements on the side of the practical world, on the side of the social constructions. That is why they want to make a lot of changes. So they believe that they are the activists who believe that the changes have to be made in the materialistic level, and so that things will change in future, so that the disabled people won't have too many problems. Now there is another camp. This is more of an Anglican camp, I would say. Writers and activists and thinkers and theorists from America, from UK, in that tradition, they have a specific tradition, a highly materialistic tradition, and they come from there. And then you have a French tradition, which is a lot more philosophical, which is very deconstructive and post-structural in nature. So those mostly people who come from that tradition believe that disability is a construct that exists within language, and that it is not so easy. It has got a lot to do with your subjective, your sense of self, your sense of consciousness that you have about your own body. So they focus on that. They don't worry too much about bringing real world changes to your environment. They don't believe that you can tweak your environment and make yourself disabled free. Suddenly you cannot make yourself normative body just because the environment you are living is absolutely friendly towards you. No, that wouldn't happen, because for them, disability is a construct that exists within language. Okay, because language is made up of binaries, and disability is one such binary, and it is very, very difficult to completely make language disability free. It is difficult to make language, I would say, disabled friendly. You can make the world disabled friendly, but the language is always going to remain, more oriented towards a normative bodied people. Okay, because it's not just in the case of normative bodied people; it's also in the case of most people who feel marginalized in the world. Fight this battle very hard in the language domain than they do in the real world, because the real world can be changed. All that you need is just to put up a ramp. All that you need is just to widen the entry space. Sometimes all that you need to do is just to put up another lift, and just simply your life becomes a lot more accessible, and you feel accepted by most people. But again, that is not where the buck stops. The existence of a person in this world is decided not purely by the material benefits or the constraints that he faces, but rather by the language, by the thoughts, by the ideas, by the concept that exists in this world. Okay, so that is something the French traditional, this activist thinkers disability camp, which comes under the French camp, I believe would take that kind of a stance. The first camp, that is the most of the Anglican camp, have thinkers like from India. You have people like Renu Atlaka, you have Meenu Bampani, who are very active in the Indian disability front, who generally fall under this pragmatic disability
pragmatic disability activism camp. Then you have in the West, you have Miles Bockham, you have Wendy Shum, and a few people like that. The French post-structuralist disability studies group, you have thinkers like Irving Goffman, Robert Murphy, George Delacroix, Marita. Then you have Matthew Corman, Reno Atleka. You have Carol Thomas, Tanya Russell, Dan Goodley, Mark Rapley, Anne Wilson, Peter Beresford, Shelley Tremaine, Rebecca Snyder. They're all very important scholars who work in a very post-structuralist, postmodern disability studies front. I just want to give you one example of how the postmodern disability studies would work. I was just briefly speak about it. There's a very interesting article called titled as "The Self-Mortification and Stigma of Leprosy in North India." It was a research article published by Ronald Barrett. Okay? This is one of my very favorite articles, in which Ronald Barrett studies the life of leprosy patients post-treatment as well as while they were in the treatment. And he kind of comes to the conclusion towards the end of the essay that the very, leprosy-affected body that they carry deeply affects the way their language is used. That is, they say that the way they look at their own body, their own self, their understanding of their subjecthood is deeply entrenched in the language. Entrenched in the body that they carry, which means they might have a body they might have a hand without any digits, okay, or they might have a body which is constantly transforming. Every month there's some change to the body, to the betterment or to the worst case. So whichever is happening to their body is constantly going to and as they try to engage with the world, they realize that they need new kind of phrases and terms to express it, and also they realize that the normative language that they use is also not acceptable to express their experience as people. And there are lots of such articles which generally talks about that. So can you just move the slides? Yes, sir. So they say that disability is a corporeal experience in a ontological sense. It determines how we exist. It is also a construct since it adapts to the infrastructural flaws of the environment. Sir. சார் இடையூறுக்கு கொஞ்சம் மன்னிக்கிறேன் சார். கொஞ்சம் நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் சம்மரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் இங்கிலீஷ் அடுத்தது நான் தமிழ்ல வந்து சரி சரி சார். ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க சார். தமிழ் தான் கொஞ்சம் கண்டிப்பா மாத்தி நான் பேசுறேன். சரி சார், நன்றி சார். நன்றி. அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? ஓகே, ரைட், வெரி குட். ஸோ அடுத்த ஸ்லைட் இப்போ. இதுதான் நான் பேசிட்டு. ஸோ இங்க என்ன நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, 2 வகையான பார்வைகள் மாற்றுத்திறனாளிகள் குறித்து உலக அளவில் இருக்கு. ஒன்று என்னவென்றால், இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அனுபவம் என்பது எப்படி ஆனது என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருப்பது என்பது இந்த உலகத்தில் பல விதமான தடைகள் உங்களுக்கு இருக்கின்றன. இந்த தடைகளுடைய விளைவாகத்தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக மாறுகிறீர்களா, அல்லது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இயல்பாக சாராம்சமாக இருப்பதனால் மட்டுமே நீங்கள் அவ்வாறு இருக்கிறீர்களா என்பதான் கேள்வி. அதாவது நீங்கள் எப்போதுமே அப்படித்தானா, அல்லது இந்த உலகத்தை சிறிதளவில் மாற்றிவிட்டால் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். இதான் அடிப்படையில் ஒரு கேள்வி. இதை நீங்க யார் எந்த ஒரு அடையாளம் கொண்டவர்களுக்கும் இந்த கேள்வியை நீங்க எழுப்ப முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதென்றால், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக ஏன் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆசிரியராக இருப்பதை ஏற்க ஒரு சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அது நீங்க ஆசிரியராக மாறுகிறீர்கள். ஒரு பெண்ணாக இருக்கிறார். இப்ப அவர் பெண்ணாக இருப்பதற்கான காரணம் அவர் பெண்ணாக பார்க்கப்படுவதனால, அல்லது அவருக்கு பெண் உடல் இருப்பதனால. பெண்ணுடல் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை ஆணாக உணரும் பட்சத்தில் அவர் பெண்ணா அல்லது ஆணா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அது உங்களுடைய உடல் நிலை தீர்மானிக்கிறதா, அல்லாவிட்டால் இந்த உலகை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம், இந்த உலகத்துடன் நீங்கள் உறவாடக்கூடிய விதம், உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள், நீங்கள் புழங்கக்கூடிய மொழி, இது உங்களுடைய
இந்த ஒரு பால் நிலையை உங்களுடைய ஜெண்டரை தீர்மானிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அது ஜெண்டர் ஸ்டடிஸை பொறுத்தவரை இந்த ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விதான் வந்து கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருப்பது என்பது அவ்வாறு நீங்கள் இயல்பாக இருப்பதனால் அப்படி இருக்கிறதா, அல்ல இந்த உலகம் உங்களை மாற்றுத்திறனாளியாக நடத்துவதனால் நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி. இது முக்கியமான ஒரு பிலாசபிக்கலான தத்துவார்த்தமான கேள்வி. இந்த கேள்வியை வைத்து 2 விதமான முகாம்கள் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் உடைய கல்வி புலத்தில் அவளை குறித்த ஆய்வுலகில் 2 விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்று என்னவென்றால் மிக ஒரு யதார்த்தமான ஒரு பார்வை, அதாவது அது நடப்புலகில் அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், அந்த பிழைகளை அவர்களுடைய உலகில் இருக்கக்கூடிய பிழைகளை களைய வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நடப்பியல் சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆய்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆய்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம். அவர்களுடைய பார்வையை அவங்க நினைக்கிறாங்கன்னா, நடப்பியல் உலகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை. அண்மையில் ஒரு தொலைக்காட்சி உரையாடல் நடந்தது. அந்த தொலைக்காட்சி உரையாடலில் கவிஞர் மனுஷபுத்திரன் பங்கு பெற்றார். நானும் அந்த ஒரு தொலைக்காட்சி உரையாடலில் பங்கு பெற்றிருந்தேன். அது வந்து இந்த பழ கருப்பையா அவர்கள் ஒருங்கிணைத்த தமிழா என்ற நிகழ்ச்சி. அது வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது. அந்த நிகழ்ச்சியில் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அப்போது வந்து மனுஷபுத்திரன் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னவென்றால், ஆமாம், மாற்றுத்திறனாளிகளுடைய உலகம் பிரத்யேகமானதாக இந்த உலகத்துடைய பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை எங்களை மாற்ற முடியும். மாற்றும் பட்சத்தில் அவர்கள் மற்றவர்களை மாதிரியே சுதந்திரமானவர்களாக உடல் சார்ந்த பெரிய ஒரு பிரஜை உடன் சதா இந்த உலகத்துடன் போராடுபவர்களாக இந்த உடலை சுமந்து கொண்டே ஒவ்வொரு இடத்திலும் போரிடுபவர்களாக இந்த உடலை ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக கருதுபவர்களாக அவர்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் ரொம்ப சுதந்திரமானவர்களாக இயல்பானவர்களாக இருக்க முடியுமே. நீங்கள் உலகத்தை சிறிது மாற்றினால் போதுமே. நீங்கள் சில இடங்கள்ல வந்து ரேம்போ, சில இடங்கள்ல நீங்க லிப்டும் வைத்து விட்டு அவர்களுக்கு ஏற்றபடி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சா போதும், அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறார். அது வந்து இந்த ஒரு நடப்பியல் சார்ந்த பார்வையிலிருந்து வரக்கூடிய ஒரு பார்வை, ஒரு 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 இலக்கு, ஒரு பார்வை என்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுயம், உங்களுடைய தன்னிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு விஷயம். அது வந்து இந்த 2வது முகாம் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்களுடைய தன்னிலை எப்படி இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். அவர்களுடைய சுயம் எப்படி இருக்கிறது என்று பேசுகிறார். அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பேசுகிறார். அவர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், அவருடைய தன்னிலையோ அவருடைய மனமோ அவருடைய உடலினால் மிகப்பெரிய அளவில் தாக்கம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் எந்த அளவுக்கு மாறினாலும் சரி, மொழிக்குள் முக்கியமான மாற்றங்கள் வராத பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய தன்னிலையை பார்க்கக்கூடிய விதம் என்பது மாறப்போவதில்லை என்பதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அவர்கள் முக்கியமான ஒரு அவதாரிப்பை அவர் வைக்கிறார். அதாவது அவர் சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய மொழி என்பது எப்போதுமே வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு ஒழுங்கான உடல் கொண்ட மக்களுக்கு ஏற்றதாக இந்த மொழி இருக்குது. இந்த மொழி என்று நான் சொல்லும் போது நம்முடைய கலைகள், நம்முடைய அரசியல் மொழி, நம்முடைய நிர்வாக மொழி, இப்படி பல விஷயங்கள் அதற்கு ஏற்றவாறு தான் இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரேடியாக ஒரு உலகம் உங்களுக்கு நட்பார்ந்ததாக, இந்த உலகம் உங்களுக்கு எந்த தடைகளும் மற்றதாக மாறினாலும் கூட உங்களுடைய மாற்றுத்திறனாளி தன்னிலை என்பது மாறப்போகுது. இது ரொம்ப சிக்கலான ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம் தான். பட் அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னவினத்துவ மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை பின்னவினத்த ரீதியில் அணுகக்கூடிய பின்னவின சிந்தனையாளர்கள் இந்த விஷயத்தை தான் அவங்க எடுத்து பேசுறாங்க. உதாரணமாக நீங்கள் பார்வையற்றவராக இருக்கும் பட்சத்தில், பார்வை கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய 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 ஒரு பிரச்சனை என்பது இந்த மொழி எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் தொடர்ந்து பார்வை பற்றி பேசும்போது, பார்க்கப்படுவது பற்றி பேசும்போது, அது இல்லாத ஒரு தத்துவத்தையோ அது இல்லாத ஒரு இலக்கியத்தையோ நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. இப்ப நான் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வினை சொல்லை பயன்படுத்துறேன் இல்லையா? வந்து பார்க்கப்படுவது என்கிற சொல்லை விட்டு ஒரு பார்வை குறைபாடு கொண்டவரால் உலகத்தில் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அவருடைய உலகத்துல பார்வை கிடையாது. ஆனா பார்க்கப்படுவது மாதிரியான சொற்களை அகற்றி விட்டு அவரால் வந்து பேச முடியுமா? அவரால் செயல்பட முடியுமா? முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ மொழிக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருக்குது. வெறுமனே ஒரு ரேம்ப் இல்லாமல் இருப்பது, ஒரு சறுக்கு பாதை இல்லாமல் இருப்பது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு லிப்டோ மின் தூக்கியோ இல்லாமல் இருப்பது மட்டுமே பிரச்சனை அல்ல. மொழிக்குள்ள ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. ஒண்ணு.
இரண்டாவதாக உங்களுடைய உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்பதே பெரிய அளவில் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்பதே தொடர்ந்து உங்களுடைய இந்த உடல் எப்படி இந்த உலகத்துடன் தொடர்ந்து செயல்படுகிறது, அது எப்படி உலகத்தோட எப்படி தொடர்ந்து என்கேஜ் பண்றதை பொறுத்து தான் அது அமையுது. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பது வெறுமனே நான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறேங்கிறத பொறுத்தது இல்லை, மாறாக நான் இந்த உலகத்தில் எப்படி இந்த உடலை வைத்துக் கொண்டு இருக்க முடியும் என்பதை பொறுத்து அது அமைகிறது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்வை இல்லை, அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களுடைய அறையை உங்களுடைய வீட்டை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்கள், அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க நடக்கக்கூடிய பாதையிலிருந்து ஆரம்பித்து நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து நீங்கள் உங்களுடைய உணவு மேஜையில் ஒரு பொருளை எங்கே வைக்கிறீர்கள், நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள், எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் உடைய ஒவ்வொரு விஷயமே அது தீர்மானிக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த உங்களுக்கு உங்களுடைய சுயம் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள் என்பதெல்லாமே உங்களுடைய அந்த ஒரு பார்வையற்ற தன்மை என்பது அதை எல்லாமே தீர்மானிக்கும். எந்த அளவுக்கு தீர்மானிக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களை வெறுமனே ஒரு பெயராக ஒரு எண்ணமாக ஒரு கருத்தாக மாற்றிக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய உடல் எப்போதுமே அதற்கு குறுக்கே நின்று இல்லை, அப்படி முடியாது. ஏனென்றால் என்னுடைய உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை சார்ந்துதான் நான் என்னை கருத முடியும் என்று அது திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எப்போது எப்படி இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்வது என்றால், நீங்க சார்லி சாப்ளினுடைய சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சினிமா. அது ஒரு சார்லி சாப்ளின் வருகிறார், டிராம்புன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா பொறுக்கி தெரியக்கூடிய ஒருவர். அவர் ஒரு பார்வை இல்லாத ஒரு பூக்காரியிடம் நேசம் கொள்கிறார், அவளை காதலிக்க ஆரம்பிக்கும் போது அவர் நல்லா வேடம் போடுகிறார் என்பதுதான் அந்த படத்துடைய ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள். அவளிடம் அவர் தன்னை ஒரு பணக்காரராக அழகாரவராக காட்டிக்கொள்ள அந்த ஒட்டுமொத்த கதையுமே காதல் பற்றிய கதை அல்ல, பார்ப்பது குறித்த கதை, பார்த்தல் குறித்த கதை. அப்போ அந்த பெண் ஆரம்பத்துல மிகப்பெரிய பணக்காரர், அவர் மிகப்பெரிய ஒரு அழகர், மிகப்பெரிய கனவான் என்று அந்த நபரை பற்றி நினைக்கிறார். பின்னாடி அவர் என்ன பண்றாரு, ரொம்ப முயற்சி பண்ணி அவளுக்கு பார்வை கிடைப்பதற்கான ஒரு பணத்தை திரட்டுகிறார். அதற்காக ஒரு பெரிய குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு பரிசு எழுதுறார். அந்த குத்துச்சண்டை போட்டி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி. அதெல்லாம் செஞ்சு அவருக்கு ஆபரேஷன் பண்ணி அவளுடைய கண் பார்வை அவளுக்கு திரும்ப கிடைத்த பிறகு ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய தடங்கள் அவருக்கு வருகிறது. என்னவென்றால், இப்போது பிரச்சனை அவளுக்கு அல்ல, அவருக்கு என்னவென்றால் எப்படி தன்னை அவள் முன் வைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அவளிடம் போய் ஒரு பிச்சைக்காரனை போல போய் நின்னார் அப்படின்னா, நீ இல்ல அவன் வேறு ஆள் அப்படி நினைச்சுப்பான். இல்லாட்டி அவன் என்னை ஏற்கனவே வேறு விதமா சொல்லிக்கிட்டு தன்னை பத்தி தவறாக என்னிடம் சித்தரித்து விட்டு என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு அவங்ககிட்ட கோவப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. எப்படி தன்னை அவங்ககிட்ட வெளிக்காட்டுறது அப்படின்னு சார்லி ரொம்ப தயங்கி அவங்ககிட்ட போகாமலே விட்டுருவார். அந்த பொண்ணு தொடர்ந்து தனக்கு வாழ்வளித்த, தன்னை நேசித்த, தன்னை காதலித்த அந்த மனிதர் எங்கே என்று தேடிக்கொண்டே இருப்பார். அந்த கதையோட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸ். இந்த கதையை பல தமிழ்ல 4 படங்கள் இந்த கதையை திருடி பல விதமா இந்த கதையை எடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு கதையை பாருங்க. இந்த கதை முழுக்க காதலுக்கும் பார்வைக்கும் அதை தொடர்பு கொடுத்த ஒரு கதை. நீங்க ஒருத்தங்களை எப்படி பாக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு நபர் குறித்த ஒரு சித்திரம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதை வைத்து அவரிடமான உங்களுடைய நேசம் அர்ப்பிக்கிறது, உங்களுடைய காதல் இருக்கிறது. அவரை நீங்கள் பார்க்க முடியாமல் போகும்போது அந்த சித்திரம் முழுக்க மாறுகிறது. இப்போது நீங்கள் நேசிப்பது எங்களை பார்த்த ஒருவரையா, இல்லை அவரை குறித்த உங்களுடைய நம்பிக்கையா, இல்லை அவரை குறித்த உங்களுடைய கற்பனையா? இந்த ஒரு கொஸ்டின் வச்சு நீங்க பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அது அந்த பெண் யாரை காதலிக்கிறார், யாரை அவள் காதலிக்க முடியும் என்பதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவளுக்கு பார்வை போன பிறகு அவளுடைய உலகம் முழுக்க மாறிவிட்ட அந்த உலகத்தில் ஏற்கனவே இருந்த அந்த மனிதர் இல்லாமல் போகிறார். அவன் கண் முன்னாடி வந்திருந்தா கூட அவளுக்கு அவனை பார்க்க முடியாது. அப்போ இது எது காட்டுது அப்படின்னா, நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய இருக்கக்கூடிய உலகம் என்பது வெறுமனே நீங்கள் விரும்பக்கூடிய உலகமோ, நீங்கள் நம்பக்கூடிய உலகமோ, நீங்கள் இந்த உலகம் இப்படியானது என்று நீங்கள் கருதுவதனால் உருவாக்கக்கூடிய உலகமோ அல்ல. அது முழுக்க உங்களுடைய பார்வை புலனாலோ இல்லாட்டி உங்களுடைய பல விதமான வேறு உடல் உறுப்புகளாலோ தீர்மானிக்கக்கூடிய உலகம், தீர்மானிக்கப்பட்ட உலகமாக இருக்கு. இந்த கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயம் தேனி சீருடையானுடைய நிறங்களுக்கு உலகம் என்கிற புத்தகத்தில் அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வரும். என்னவென்றால், அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தன் வரலாறு மாதிரியான புத்தகம் தான். சீருடையான் இந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் தன்னுடைய பார்வை இழக்கிறார்.
அது பிறகு வந்து அவர் ஆரம்பத்தில் பார்வை கொண்டவராக இருக்கிறார், பார்வை இழக்கிறார். பார்வை இழந்த பிறகு அவர் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு அவருக்கு பார்வை திரும்ப. அப்ப இந்த 3 கட்டங்களை பற்றியும் அந்த நாவல், அந்த ஒரு தன்வரலாற்று புத்தகம் பேசுகிறது. இறுதி கட்டத்தில் அவருக்கு திரும்ப பார்வை வந்த பிறகு அவருக்கு வந்து அந்த உலகத்துடன் மீண்டும் பரிச்சயம் கொள்வது என்பது அவ்வளவு சிரமமானதாக இருக்கு. இப்போ வாழ்நாள் முழுக்க பார்வையோடு இருப்பவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் அது போகுது, அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது உங்களுடைய உலகம் முழுக்க முழுக்க 3 வித உலகங்களாக மாறுது. அந்த 2வது உலகத்துடன் நீங்கள் முழுக்க பரிச்சயம் கொண்டு இந்த உலகத்துடன் நீங்க வாழ ஆரம்பிக்கிறீர்கள். பார்வை இல்லாத ஒரு உலகத்துடன் நீங்க வாழ ஆரம்பிக்க திடீர்னு உங்களுக்கு பார்வை திரும்ப வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை காட்டுது. என்னவென்றால் பார்வையுடன் இருப்பதோ பார்வையுடன் இல்லாமல் இருப்பதோ வந்து ஒரு பெனிஃபிட்னோ ஒரு அட்வான்டேஜ்னோ டிஸ்அட்வான்டேஜ் நீங்க சொல்ல முடியாது. அது ஒரு விதமான வாழ்க்கை முறை, ஒரு விதமான ஒரு அனுபவம். அது வந்து உங்களுடைய உடலால் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த 2வது கேம்ப் இருக்கு, 2வது முகாம், உங்களுடைய மனம், உங்களுடைய சுயம், உங்களுடைய தன்னிலை, அதற்கும் உங்களுடைய உடலுக்குமான தொடர்பு குறித்து, அதற்கும் மொழிக்குமான தொடர்பு குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள். அவங்க வந்து இந்த டிசபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த, அதாவது மாற்றுத்திறனாளி தன்மை என்கிற விஷயத்தை, அவர்கள் அதை முழுக்க ஊனம் என்கிற விஷயத்தை அவங்க பார்க்கக்கூடிய விதம் என்பது முழுக்க வேறுபட்டதாக இருக்கு. ஸோ அது 2 விதமான பார்வைகள். இதை குறித்து மேலும் படிப்பதற்கு 2 புத்தகங்களை நான் பரிந்துரைக்கிறேன். அது வந்து ஒன்று டிசபிலிட்டி அண்ட் சொசைட்டி ரீடர் அப்படிங்கிற புத்தகம் இருக்கிறது. இன்னொரு புத்தகம் வந்து டிசபிலிட்டி ஆர் போஸ்ட் மாடர்னிட்டி, தட் இஸ் டிசபிலிட்டி / போஸ்ட் மாடர்னிட்டி எம்பாடிங் டிசபிலிட்டி தியரி. ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம், எம்பாடிங் டிசபிலிட்டி தியரி அப்படிங்கிற புத்தகம். அது கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக படித்து பாருங்கள். அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா சார்? ஓகே, இது வந்து ஒரு இந்த ஒரே நடுவே நான் குறிப்பிட இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எல்லா விதமான ஊனங்களும் ஒன்று அல்ல, எல்லா விதமான மாற்றுத்திறனாளி வாழ்க்கையும் ஒன்று அல்ல. ஏனென்றால் பல சமயங்கள் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும்போது நாம் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்றோம். பார்வையில்லாதவர், கேட்க முடியாதவர், பேச முடியாதவர், நடக்க முடியாதவர், கைகள் அசைக்க முடியாதவர், தோள்களில் சில குறைகள் கொண்டவர்கள், தோற்றமளவில் குறைகள் கொண்டவர்கள், இப்படி பல விதமான, அது நான் சொல்றது 4-5 வகைகள் தான். இதை தாண்டி பல விதமான வகைமைகள் இந்த மாற்றுத்திறனாளிகள் இடையே இருக்கிறாங்க. இப்ப இந்த வகைமையை சேர்ந்த ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி மனிதனும் தனித்துவமானவர்கள் என்பதை நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புறேன். எல்லாருமே ஒன்று கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய இலக்கியம், அவருடைய சினிமா பற்றி எல்லாம் பேசும்போது இதை நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியுடைய பிரச்சனை என்பதும் ஒரு நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியுடைய பிரச்சனை என்பதும் ஒன்று அல்ல. இன்னும் சொல்ல போனா அவர்கள் தங்களுக்கான பொதுவான பிரச்சனை இந்த உலகம் என்பதை அவர்கள் ஏற்பார்கள், நான் மறுக்கவே இல்லை. தங்களுடைய உடல் என்பது அவங்களுடைய உலகை இந்த அளவுக்கு தீர்மானிக்கிறது என்பதையும் அவர்கள், உலகம் என்பது நான் சொல்வது 2வது பட்ச பொருளில் அவருடைய தன்னிலை, அவருடைய சுயம், தங்களுடைய உடல் என்பது தங்களுடைய சுயத்தை இந்த அளவுக்கு தீர்மானிக்கிறது என்பதை, வடிவமைக்கிறது என்பதை அவர்கள் நிச்சயமாக பொதுவாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதற்குள் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைப்பாடுகள் என்பதை பல்வேறு வகையானதாக, ரொம்ப தனித்துவமானதாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதென்றால், நீங்கள் எந்த இடத்தில் சென்று பார்த்தாலும் சரி, பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு குழுவாக இயங்குவதை நீங்க பார்க்க முடியும். அவர்கள் தங்களுக்குள் தங்களுடைய பொதுவான தன்மைகளை அவர்கள் பார்க்க முடியும். அதே போல வந்து காலிலோ கையிலோ பிரச்சனை கொண்டவர்கள், அது சார்ந்த ஒரு ஊனம் கொண்டவர்கள் வந்து அவர்களை போன்று இருக்கக்கூடியவர்களை கண்டு அவர்கள் கூடுதலாக ஊக்கம் பெற முடியும். இவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரே பிரச்சனை இருக்காங்க, இவங்க வந்து வாழ்க்கையில இதை அடைஞ்சிருக்காங்க, என்னால இதை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு மோட்டார் டிசபிலிட்டின்னு சொல்றோம், அதாவது கை கால்ல வந்து உடல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு தளர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா. இவங்க வந்து ஒரு பார்வை சார்ந்த மாற்றுத்திறனாளியுடன் பேசும்போது சில பொதுவான அம்சங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களை வேறு தாம் வேறு என்னதான் அவங்க நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கிட்ட இல்லை, தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் அவங்ககிட்ட இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நம்ம அவங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்றோம், மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம். இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மாறுபட்ட தன்மைகளை நாம் பரிசீலிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எல்லாருமே நம்ம பொதுப்படையாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடாது, முக்கியமான விஷயம் அது. அடுத்து வந்து டிசபிலிட்டி அஸ் எ ட்ராப், அதாவது டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளை ஒரு உருவகமாக மாறிடுச்சு. இதை பத்தியும் நான் பேசுறேன். இது வந்து இலக்கியத்தில் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுறேன். அடுத்த ஸ்லைடு போலாம். ஓகே,
இப்போ ட்ரோப் அப்படிங்கிறது வந்து ஒரு உருவகம், குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நான் எப்பவுமே சொன்ன போல மாற்றுத்திறனாளியாக இருப்பது என்பது ஒரு உடல் சார்ந்த ஒரு அனுபவம். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப தனித்துவமான அனுபவமாக இருக்கும். அதே பட்சத்தில் நீங்கள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் உங்களை போல் அல்லாத இன்னொருவருக்கு கடத்தி விடுவது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். உங்களை போல் அல்லாத ஒருவர் என்று கூட நான் சொல்ல முடியாது. உங்களை போல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கடத்துவது என்பது கூட சிரமம் தான். ஆனா உங்களை போல் அல்லாதவர்களுக்கு, நார்மேட்டிவான உடல் கொண்டவர்களுக்கு, இயல்பான உடல் அமைப்பு கொண்டவர்களுக்கு நீங்கள் அதை கடத்தி விடும்போது அது வந்து ரொம்ப ஒரு பெரிய சிரமத்தை அதை எழுதுபவர்களுக்கும் சரி, அதை வாசிப்பவர்களுக்கும் சரி அது அந்த சிரமம், அந்த சவால் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய மொழிக்கு ஒரு தன்மை இருக்கு. இது மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை மட்டுமே அல்ல, நீங்கள் யாரை பற்றி இருந்தாலும் இந்த பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய மொழிக்கு ஒரு தன்மை இருக்கிறது, நம்முடைய இலக்கியத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது என்னவென்றால் எல்லாத்தையுமே வந்து ஒரு மீப்பொருண்மையானதாக மாற்றுவது, மெட்டாபிசிக்கலாக மாற்றுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதென்றால் நீங்கள் பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு ஆணுடைய கதையை படிக்கிறீர்கள், நீங்க ஆணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணுடைய கதையை படிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தலித்தாக இருந்து கொண்டு தலித் அல்லாதவருடைய கதையை படிக்கிறீர்கள், நீங்கள் தலித் அல்லாதவராக இருந்து கொண்டு ஒரு தலித்துடைய கதையை படிக்கிறீர்கள். நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலை குறித்த பதிவுகளை நீங்கள் படிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனப்படுகொலை பார்த்ததும் இல்லை, நீங்கள் யுத்தங்களை கண்டதும் இல்லை, ஆனால் நீங்கள் படிக்கிறீர்கள். இப்படி உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய நடப்பு வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க மாறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் படிக்கும் போது உங்களால் உடனடியாக அதில் ஒன்றிவிட முடிகிறது. உங்களை உடனடியாக அந்த அனுபவத்தை காட்சியாக பார்க்க முடியும். இது பெரும்பாலும் நாட்களுக்கு சாத்தியம். இதை வந்து நம்ம உளவியல் வந்து எம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த வந்து எம்பத்தைஸ் பண்றது. நான் வந்து எதை பற்றி இலக்கியத்தை படித்தாலும், எந்த பாத்திரத்தை வாசித்தாலும் அந்த பாத்திரத்தின் இடத்தில் நான் என்னை பொறுத்து கொண்டு அவங்களுடைய பார்வையிலிருந்து உலகத்தை பார்ப்பேன். நான் ஒரு பெண்ணுடைய கதையை படிக்கும் போது நான் ஆணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய தரப்பிலிருந்து அந்த கதையை பார்க்கும் ஒரு தன்மை எனக்கு இருக்கு. அது வந்து என்னுடைய நரம்பியல் அமைப்பில் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஒரு நரம்பியல் ஒரு இயல்பு இருக்கு. அதை வந்து மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுடைய நரம்பியல்ல சொல்றாங்க. எந்த விஷயத்த பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட ஆளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்து. உதாரணமாக ஒருவர் ரொம்ப ஒரு கோபாவேசத்துடன் வாழ்க வாழ்க இல்ல ஒழிக ஒழிகன்னு முன்னாடி கத்திட்டு போறாங்க. ஒரு 10 பேர் 100 பேர் கத்திட்டு போறாங்கன்னா அந்த கூட்டத்துல போய் நின்ன எனக்கு ஒரு நிமிஷத்து ஆவேசம். மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து இலக்கியத்துக்குள், மொழிக்குள், கலாச்சாரத்தில் எல்லா விதங்களையும் செயல்படுது. ஆனா இதனோட ஒரு பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய எதை ஒன்றையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றதாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வீங்க. இது ரெண்டுமே நீங்க பண்ணுவீங்க. இது ரெண்டுமே செய்யும் போது அதை இன்னொன்றாக நீங்க மாற்றுவீங்க. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களால் உணர முடியாது. நீங்க இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மலையாள திரைப்படம், அண்மையில் வந்த படம். அது வந்து ஒரு பெண்ணிய பார்வையிலிருந்து சமையலறையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். பெண்ணின் பார்வையிலிருந்து ஒரு பெண்ணிய பார்வையிலிருந்து பேசக்கூடிய படம். அந்த அனுபவம் என்பது அந்த சமையலறைக்கு கடந்து பாடுபடக்கூடிய அனுபவம் என்பது எந்த ஆளுக்குமே இருக்காது. ஆனா அந்த படத்தை பார்த்த நிறைய ஆண்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படி முடியும்? அந்த ஆண்கள் தங்களை பெண்களாக அந்த இடத்துல உணர்ந்து அந்த பெரிய சிரமங்களை, பெரிய கொடுமைகளை அவர்கள் பெரிய அளவில் ஒரு அனுபவமாக உணர்கிறார்கள், தங்களுக்கே மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஒரு கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரியான படத்தை நீங்க பாக்குறீங்க. என்னுடைய அம்மையுடைய சிறுகதை நீங்க படிக்கிறீங்க. அம்மையுடைய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற ஒரு கதையை சார்ந்த அந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ். இப்போ நீங்க அந்த கதையை படிக்கிறீங்க, இல்லாட்டி அந்த சினிமாவை பாக்குறீங்க. அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண், அவர் அந்த கதை அந்த படத்தை பார்த்தா அவர் கண்ணீர் விடுறாரு, அழுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப ஒரு சில காட்சிகள்ல அவருக்கு வந்து ரொம்ப இரக்கமைப்படுகிறது, ஒரு சில காட்சிகள் அவருக்கு அருவருப்பு வருது, கோபம் வருது. அவர் அந்த பெண் வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ அது பார்க்கக்கூடிய ஆணாக நீங்க இருக்கீங்க. நான் கேட்கிறேன், அந்த சினிமா பார்த்து முடிஞ்ச உடனே நீங்க ஒரு பெண்ணா மாறுவீங்களா? இல்ல இந்த சினிமா பார்க்கும்போது நீங்க பெண்ணா மாறுவீங்களா? இல்ல, ஆணாதான் இருக்கிறீங்க. ஆனா ஆணா இருந்து கொண்டு நீங்கள் ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை உங்கள் மீது ஏற்றிக்கொள்வீர்கள், அது உங்களுடையதாக நீங்க மாத்திக்கிறீங்க. ஆனா அது எப்படி சாத்தியம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் ஆணாக இருந்து கொண்டே ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை நீங்கள் கற்பனை செய்வீர்கள். ஒன்று, அதை கற்பனை செய்யும் அதே பட்சத்தில் அதற்கு ஏதுவானதாக உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு உங்க மனசு சலிச்சு பாருங்க. அது ஒரு சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்படி பார்க்கும்போது எதுவுமே உடனடியா கிடைக்காது. ஆனா ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதோ வாழ்க்கை என்னைக்கோ ஒரு நாள் ஒடுக்கப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கை என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு அருவருப்பான விஷயத்தை செய்யும்படியாக நீங்க படிக்கப்பட்டிருக்கீங்க.
நீங்க வாழ்க்கையில் என்னைக்கும் ஒரு நாள் வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் முழுக்க தனிமைப்படுத்தப்பட்ட. இப்ப இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்க அப்படியே அந்த பெண்ணோட வாழ்க்கையில பொறுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த பெண்ணுடைய இடத்துல வச்சு நீங்க யோசிக்காதீங்க. இது இப்படிதான் நம்மளுடைய எம்பத்தி அப்படிதான் செயல்படும். அப்படி செயல்படும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த அந்த படத்தை அப்படியே நீங்க எடுத்துக்கிறது, அந்த பெண்ணோட அனுபவத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கிறது இல்ல, அதை உங்களுக்கு ஏற்றவாறு, ஒரு ஆணுக்கு ஏற்றவாறு அந்த பெண் அனுபவத்தை மாற்றி நீங்க அதை உள்வாங்க. இதைதான் நான் வந்து டிரான்சென்டென்டல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அதாவது ஒரு கடப்பு நிலை, ஒரு இலக்கு, ஒரு கடப்பு நிலை போக்கு. அது இது ஒரு மெட்டபிசிக்கலான விஷயம். அதாவது ஒரு பொறுமையான விஷயத்த வந்து அப்படியே ஒரு எண்ணமாக, உணர்வாக மட்டுமே பார்த்து விடுவாங்க. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணும், வேற எப்படி இதை பார்க்க முடியும்? இப்ப நான் கேட்கிறேன், அதை அனுபவிக்கக்கூடிய ஒருவர் இருக்காங்க, தன்னுடைய உடலால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து கிடைத்த அனுபவமும் அதை கேட்டு அதை காட்சிபூர்வமாக உணர்ந்த உங்களுக்கு கிடைத்த அனுபவம் ஒன்றா அப்படின்னு கேட்டா இல்ல. அது வேற, இது வேற. சில நேரங்கள்ல அதை உணர்வு என்பது கூட உங்களை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் அதை மொழியையும் கற்பனையும் பயன்படுத்தி அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய பாதிப்பு பல மடங்கு அதிகமானதாக இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையினால், சமூகத்தில் அடையக்கூடிய பிரச்சனையினால் அதனால் ரொம்ப கொந்தளித்து போய் அதற்காக பேசக்கூடியவங்க நிறைய பேர் அந்த பிரச்சனையினால் நேரடியாக பாதிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அதனால நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க கூட அமைதியா இருப்பாங்க. இவங்களால அமைதியா இருக்க முடியாது. ஏனென்றால் மொழியும் நம்முடைய கலாச்சார குறியீடுகளும் வந்து அது வந்து அந்த அளவுக்கு வலுவாக நமக்கு அது உணர வைக்கும். ஆனா உணர வைக்கக்கூடிய அதே நேரத்தில் அது அந்த அனுபவமாக அல்லாமலும் இருக்கு. இப்ப தலித்துகளுக்காக நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஜெய்பீம் மாதிரியான படத்தை பார்க்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் நடந்த விஷயத்த பார்த்து நான் வந்து ரொம்ப கோபப்படுறேன், கொந்தளிக்கிறேன்னா அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறனால இல்லை. அந்த அனுபவத்தை ஒரு பொது மனிதனாக, ஒரு ஒரு சாதி இந்துவாக, இல்லாட்டி வேற ஒரு தலித்தல்லாத சாதியை சேர்ந்த ஒருவனாக அந்த அனுபவத்தை நான் வந்து என்னுடைய கற்பனை மூலமாக தான் நான் வந்து உணர முடியும். அது ஒரு கருத்தா தான் நான் உணர முடியும். அதனால நான் வந்து ஒரு விதமா ரியாக்ட் பண்றேன். இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உண்மையான உடல் சார்ந்த ஒரு பொருண்மையான அனுபவம் என்பது ஒரு கற்பனையான, ஒரு மொழி சார்ந்த, ஒரு உணர்வுகளான ஒரு கருத்தாக மாறுது. இது இப்படித்தான் இலக்கியமும் சரி, கலாச்சாரமும் சரி, எந்த ஒரு பண்பாட்டோடையும் செயல்படும். அதாவது நிஜமான ஒன்று ஒரு ஒரு அருவமான, ஒரு அப்டிராக்டான ஒன்றா மாறுது. அப்பதான் அப்படிதான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இது ரெண்டு விதமான ஆட்களுக்கு அது பெரிய பிரச்சனை இருக்கு. ஒன்று பெண்கள், அதாவது இந்த இல்லாட்டி வந்து மாற்று பாலினத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் நம்முடைய பால் அடையாளம் என்பது உடலால் மிகப்பெரிய அளவு தீர்மானிக்கப்படுவதாக இருக்கு. இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள், அவங்களுடைய உலகம் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிக்கப்பட்டது, பெரிய அளவு தீர்மானிக்கப்படுவதாக இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் மொழியில் கொண்டு வரும்போது அது என்னவாகுது அப்படின்னா, அது முழுக்க முழுக்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது இன்னொன்னா மாறுது. அது எந்த அளவுக்கு இன்னொன்னா மாறுது அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அந்த பொது வாசகர்களுக்கானதா ஒரு விஷயமாக அது மாற்றப்பட்டா மட்டும்தான் அவங்களால அது உடனடியாக உள்வாங்க முடியும். அப்படி அவங்க உள்வாங்கும் போது அது பல சமயங்களில் உருவகமாக மாறுது. இது ஒரு 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 சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்வதென்றால், நீங்க நான் ஆரம்பத்துல வந்து ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம் நாவலை குறிப்பிட்டேன். அது வந்து இயக்குனர் பாலாவால் ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஆர்யா நடித்திருந்தார். ஆர்யா வந்து அகோரியாக அந்த படத்தில் நடித்தது. அந்த படத்துல இந்த பிச்சைக்காரங்களாம் வருவாங்க. ஆனா அந்த படத்துல இந்த நாவல் இருக்கிற மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்க அதிகமா வரமாட்டாங்க, பட் ஓரளவுக்கு நிறைய வருவாங்க. இப்போ நீங்க கவனிச்சுப்பாங்க, அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து அந்த பாட்டு நீங்க கேட்டுக்கீங்க, அந்த பாட்டை நீங்க எடுத்துக்கீங்க. அது வந்து அந்த பிச்சைக்காரர்களை ஒரு ஆன்மீகமான மக்களாக மாற்றுது, அவங்களை பக்தர்களாக மாற்றுது, அவங்களுடைய இந்த நிலைமையை அப்படியே பக்தி இலக்கியத்தோட இணைக்குது. இந்த தன்மை, இந்த ஒரு சின்ன ஒரு நுட்பமான ஒரு மடைமாற்றத்தை ஜெயமோகனும் தன்னுடைய நாவலில் செஞ்சிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளை ஒரு உன்னதமான மனிதர்களாகவும் முறையேற்ற மாற்றார். அவர்களை வந்து ஒரு மேம்பட்ட ஒரு மன முதிர்ச்சி கொண்டவர்களாக, ஒரு ஆன்மீக தன்மை கொண்டவர்களாகவும் அவர் மாற்றிருப்பார். அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பவரை பார்த்து உங்களுக்கு ஒரு அருவருப்பும் பயமும் வருகிறது. அது வந்து நீங்க அவங்க பார்த்து இறக்கப்படுறீங்க. ஸோ இறக்கப்படும் படியான பல அவலமான காட்சிகளையும் வந்து ஜெயமோகனுடைய நாவல் எழுதுறாரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றாருன்னா, இது அதோடு நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு வரும். அதை இளையராஜா பண்ணல, இளையராஜாவோட வேற பாட்டை பாலா பயன்படுத்திருப்பாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது உன்னதமயமாக்கல் வந்து பின்னவீன சிந்தனையில சொல்றாங்க, உன்னதமயமாக்கல். அப்போ ஜெயமோகன் என்ன பண்றாரு, இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமை அப்படியே அவலமாக காட்டி இறக்கத்தக்கதாக மாற்றி அடுத்து வந்து உன்னதமானதாக மாற்றுகிறார். அப்படியே பக்தி இலக்கியத்தோட அதை இணைக்கிறார். அப்போ இதெல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய உலகத்தை நேரடியாக உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது.
அதன் பிறகு எனக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு இன்னொரு நாவல் வந்து எஸ்ரா மிஷனுடைய ஒரு நாவல். எஸ்ரா மிஷன் வந்து அந்த ஒரு அவருடைய நிமித்தம், அவருடைய துயில் மாதிரியான நாவல்கள். இந்த நாவல்களே அவர் இந்த விஷயத்த பண்றாரு. காது கேட்க முடியாத ஒருத்தருடைய பிரச்சனையை பற்றி பேசும்போது அது காது கேட்க முடியாதவருடைய பிரச்சனையாக அல்லாமல் அது இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள், விளிம்பு நிலையாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனையாக அவர் மாற்றி. சோ அவங்க ஒரு விளிம்பு நிலை தன்மை, ஒரு தனித்து விடப்பட்டவர்கள், ஒரு புறக்கணிக்கப்பட்ட தன்மை, ஒரு தனிமை, ஒரு இழப்புணர்வு, இதுக்கான ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு தன்னிறக்கம், இந்த மாதிரி மனிதர்களுடைய தன்னிறக்கம், இதற்கான ஒரு உருவமாக அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய உடலை மாற்றுகிறார். நிறைய ஈழ இலக்கியத்துல சில நேரம் உதாரணமா சைந்தனுடைய ஆறாவடு மாதிரியான படைப்புகள், சோபா சக்தியுடைய அவருடைய அண்மையில் வந்த ஆலா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாவல், இந்த மாதிரி சிறிய படைப்புகள் உடல் சார்ந்த சிதைவுகள் தொடர்ந்து பேசப்படுது. இப்ப இந்த படைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஈழத்திலிருந்து இந்த போரின் விளைவாக குடிபெயர்ந்த ஒருவர் இன்னொரு ஊருக்கு போன ஒருத்தர் வந்து சந்திக்கக்கூடிய இழப்பு என்பது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த இழப்பாக இருக்கும், அவங்களுடைய பொருள் சார்ந்த இழப்பாக இருக்கும், அவர்களுடைய அடையாளம், தேசிய அடையாளமே வந்து இல்லாம அவர்கள் ஒரு புது நாட்டில் போய் குடியேறுகிறார்கள். அங்கே வந்து அவர்கள் அந்த நாட்டுடைய மக்களாகவும் இல்லாமல், இலங்கை பிரஜையாகவும் இல்லாமல், மனம் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அது ஒரு விதமான சிதைவுபட்ட வாழ்க்கை. அதை பேசுவதற்கான ஒரு உருவமாகவும் அவர்கள் வந்து இந்த உடல் ஊனத்தை மாற்றுகிறார்கள். அப்ப இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். என்ன சொல்றேன், ஒரு ரைட்டரா நீங்க வந்து உடல் ஊனத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது உடல் ஊனத்தை உடல் ஊனமாக மட்டுமே ரொம்ப கார்போரியலா அப்படியே பேசுவதற்கான ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மொழியோட அமைப்பே வந்து அதுக்கு எதிரானதா இருக்கு. அப்ப நீங்க வந்து அது கொஞ்சம் ஒரு உருவமாக பயன்படுத்துவது ரொம்ப ஈஸியா, ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. அப்ப இது வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு கன்வீனியன்ட் அதரிங் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு வசதியான சௌகரியமான மற்றமையாக மாற்றுத்திறனாளிகளை மாற்றுவது, இந்த தன்மை வந்து கண்டிப்பாக நிறைய படங்கள்ல, நிறைய இலக்கியத்துல வந்து நிச்சயமா அது இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். பொதுவா தமிழ் எழுத்தாளர்களில் உடல் ஊனத்தை பற்றி பேசியவர்கள் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எம் வெங்கட்ராமுடைய காதுகள், அது நீங்க படிச்சிருப்பீங்க சார். அடுத்த ஸ்லைடுக்கு போயிடும். அப்புறம் ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம், சர்மிளா செய்துடைய உம்மத், அது ரொம்ப நல்ல நாவல். அது வந்து ஒரு காலை இழந்த ஒரு பெண் போராளி, காலை இழந்த ஒரு போராளி, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் நான் இந்த ஒரு கால்கள் அப்படிங்கிற நாவல் இருக்கேன். அப்புறம் வந்து சுந்தரராமசாமி சில சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. சுந்தரராமசாமிக்கு இளமையில் ஊனம் ஏற்பட்டது, பிறகு அவருடைய உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஸோ அந்த இளமை கால ஊனத்தை அவர் வந்து நிறைய கதைகள், உதாரணமா அவருடைய ஜன்னல் மாதிரியான கதைகள், அதே போல அவருடைய பல்லக்கு தூக்கிகள் மாதிரியான கதைகளை வந்து ஒரு வலுவான உடல் மீது, ஆண்மை செருக்கு கொண்ட வலுவான உடல் மீது சற்று பலவீனமான உடல் அமைப்பு கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், அவர்களை பார்த்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னிறக்கம், பயம், விதத்திலாம் அந்த கதையில பேசியிருக்கார். அப்புறம் சுஜாதா வந்து ஒரு கால்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருக்கு, ரொம்ப ஒரு சிறந்த ஒரு சிறுகதை அது. அது மாதிரி அசோகமித்திரன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சில கதைகள் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்கள் என்பவை, அதாவது நான் மேல் சொன்ன புத்தகங்கள், என்னுடைய இரண்டாவது நாவல்ல கூட அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து அந்த முதல் நாவலில் முழுக்க அந்த ஒரு அனுபவத்தை நேரடியாக பேசும்போது, இரண்டாவது நாவல்ல வந்து நான் ஒரு சிறுபத்திரிகை உலகத்திலிருந்து ஒரு தீவிரமான ஒரு கொள்கைகள் கொண்ட ஒரு மனிதன் மேல சீரழிந்து சிதைவுற்ற மனிதனாக மனதளவில் மாறும்போது அதை வந்து ஒரு உருவமாக காட்டுவதற்காக நான் உடல் ஊனமுற்றவனாக கடைசி பகுதியில் நான் அப்படியே அவனை மாற்றியிருப்பேன். இது கூட ஒரு உருவமாக மாற்றுவதுதான். இந்த ட்ரோப்பா மாற்றுறது, உருவமாக மாற்றுவது, குறியீடாக மாற்றுவது ஊனத்தை என்பது ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு தன்மையாக, ஒரு போக்காக இருக்கிறது. அதை தவிர்ப்பது எப்படி என்று உண்மையிலே எனக்கு தெரியவில்லை. எழுத்தாளனாக அதை தவிர்ப்பது என்பது ரொம்ப சிரமமானதாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த இந்த சிக்கல் இல்லாத அந்த இலக்கிய வகைமைக்குள் வராத எழுத்தாளர்கள் என்று, அதாவது அந்த மாதிரி தங்களை கருதி கொள்ளாத எழுத்தாளர்கள், ரொம்ப இயல்பாகவே எழுத ஆரம்பித்தான், ரொம்ப சிறப்பாக எழுதியவர்கள் என்று பார்க்கும்போது எனக்கு தேனீச்சீருடைய நிலங்களின் உலகம், முத்துமினாருடைய முள் மாதிரியான புத்தகங்கள், கடந்த சில வருடங்கள், அதாவது ஆரம்பத்தில் மனுஷ புத்தகம் நிறைய கவிதைகளை சக்கர நாட்காலி கவிதை எழுதியிருக்கிறார். ஆனா அந்த கவிதையோட அண்மையில் அவர் கடந்த 20 வருடங்கள் எழுதிய நிறைய கவிதைகள் அந்த ஒரு ஊனமற்ற தன்மையை, அது ஒருவருடைய தன்னிலை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி ரொம்ப சிறப்பாக பதிவு செய்த கவிதைகளாக இருக்கின்றன. ரொம்ப சுருக்கமாக நான் பேசியதை ஆங்கிலத்திலும் சொல்லி விடுகிறேன். So I was speaking about the problem of literature being a trope.
So I was saying that the major issue for disability, to be experienced as such in literature is that it is readers and writers tend to use it as a trope, as a metaphor, as a symbol. So what happens is in this generally disability experience is something very untranslatable. It is non-communicable. It is not easy to communicate it in our language because the language itself is so much oriented towards normative bodied people. And then in order to overcome that little obstacle, people tend to change disability from being a very corporeal experience into a kind of a metaphor. So, for example, it can become a metaphor for a person's loss of family, loss of national identity, a sense of loss of faith in their idealism, their political goals. So such a person, for example, uh, the the people who migrated from Sri Lanka to other countries during the civil war in Sri Lanka, and then they later recorded their experiences as novels and short stories. They tend to sometimes use their a disabled character. They would bring in a disabled character to kind of signify their loss of nationhood, their loss of identity as a Tamil, their loss of family and such things. So it happens in that way as well. And I also kind of refer to the novel by J. Mohan, Eramula, where he tends to spiritualize the disabled characters, because disabled characters tend to strike a sense of fear and disgust and fear of their morbidity. When you first look at them or when you first portray them in literature. So that's something J. Mohan has once said, I believe, in the time, I think in his speech when he released this book. This book was released somewhere around 2003 or 4, I remember. In Chennai, he released the book, and at the time he said that he used to earlier work with an NGO that took care of the disabled people, disabled beggars in general. And he said that one night he had a dream where he saw a disabled beggar kind of saying something to him, and he just woke up in disgust, in fear. And then he said that this image never went away from his mind, and then he started to write about it, which is how he came to write the novel Era. So you can see that it just begins with a feeling of disgust because they are so different from you, because they are not normative bodied as you are, and there's a fear of the morbid as well, and which actually Jemo doesn't stop there writing about them. He just goes on to connect them to the disability literature. Just connect them to the Bhakti literature. You might have heard of Akka Devi, for example, and other people who would plead with God that their body must be kind of mangled. They should become disabled so that they don't have to remain as a part of the real regular world. That they can devote themselves entirely for the betterment of spiritual life. So you almost see them begging to God most of the time. So saying that you just destroy me, kill me, or just maim me, whatever you can, just do me, just to show your love towards me. That is how in disability poetry there is a sense of beggingness and a glorification of beggingness in Bhakti writings. And Jaymohan very nicely connects disability writing to or maybe disabled experience to the begging of the people, the writers, the beggingness or the glorification of beggingness in Bhakti literature. So that is something he does, and he spiritualizes being a disabled person, and he spiritualizes the disabled experiences, and by doing so he very conveniently creates an other. Okay, others, these people in a convenient manner, so that they not only strike you as fearful and they strike you as disgusting, but also they would make you feel good about you because they suddenly seem so spiritual and religious, and that's something he does. And also I spoke about other writers who have used disability generally as a trope. For example, in the novel Kadigal, it becomes more of a trope for a psychological disorientation. And I also spoke about the novels by S. Ramakrishnan, novels like Nimittam and Tuyil. And also spoke about my own novel, where also one novel I just tried to communicate the very
very corporeal experience of being a disabled person. But the next novel, I did convert a character into a disabled person just to convey the kind of decay he experiences within himself. So that's about Tamil writers and disability. So finally, I'm going to speak about why is writing, disability literature quite important. So initially, I would say a few things in Tamil, then I will translate that into English. So கடைசி நான் பேச போறது ஏன் ஊனமுற்றோர்களுடைய உலகத்தை எழுதுவது, அதை பற்றி பேசுவது ஏன் ரொம்ப முக்கியங்கிறத பத்தி நான் பேசுவேன். கடைசி ஸ்லைடு, இந்த ஸ்லைடு தான். ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளியுடைய உலகத்தை பேசுவதற்கு என்பதற்கு 2 முக்கியமான தேவைகள் இருக்கின்றன. ஒரு தேவை என்பது இந்த இந்த இலக்கியமும் சரி, நம்முடைய மொழியும் சரி, மிக மிக அருவமானதாக மாறிவிட்டது. அது ரொம்ப அருவமானதாக மாறிவிட்டது. அதாவது அது வந்து உடலையற்ற ஒரு உலகமாக மாறிவிட்டது. அது முழுக்க சிந்தனை வயப்பட்டதாக, உணர்வு வயப்பட்டதாக மாறிவிட்டது. நம்முடைய இலக்கியத்திலோ, நம்முடைய பண்பாடுகளிலோ, நம்முடைய பண்பாட்டு வடிவங்களிலோ, நம்முடைய மொழியிலோ உடலுக்கு ஒரு இடமே இல்லாமல் போய்விட்டது. அப்போ இந்த மாற்றுத்திறனாளியுடைய உலகத்தை பற்றி பேசுவது என்பது நம்முடைய மொழியும், நம்முடைய பண்பாடும், நம்முடைய இலக்கியம் செயல்படக்கூடிய விதத்தை முழுக்க 360 டிகிரிஸ் 360 கோணத்தில் மாற்றுவது போல ஒரு விஷயம். அது நம்முடைய உலகத்தை இன்னும் உடல் சார்ந்ததாக, இன்னும் ஒரு பொருண்மையானதாக, இன்னும் பௌதிகமானதாக மாற்ற முடியும். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய இந்த மெட்டபிசிக்கலான தன்மை இருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளியுடைய உலகம் நிச்சயமாக அதை முறியடித்து ஒரு இன்னும் இயல்பானதாக, இன்னும் உண்மையானதான ஒரு உலகத்தை நம்முடைய மொழிக்குள், நம்முடைய இலக்கியத்துக்குள் கொண்டு வருவதற்கு அது நிச்சயமாக உதவும். அது ஒரு காரணம். இரண்டாவதான காரணம் என்பது, நம்முடைய இந்த உலகம் என்பது முழுக்க முழுக்க சமத்துவமற்றதாக இருக்கிறது. அது அடிப்படையான உரிமைகளை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இந்த மாற்றுத்திறனாளி போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அளிக்கக்கூடியதாக நம்முடைய இலக்கியம் இருக்க முடியும். அவங்களை பற்றி தொடர்ந்து பேசுவது என்பது நம்ம இலக்கியத்தை மட்டுமே இல்லை, சினிமாவில் செய்ய முடியும். தமிழ் சினிமாவில் யாருமே செஞ்சதில்லை. பெரிய ஒரு துயரம் என்றுதான் சொல்ல வேண்டும். மலையாள சினிமா, எந்த இந்திய சினிமாவிலும் மாற்றுத்திறனாளியுடைய உலகத்தை அவர்களுடைய பார்வையில் இருந்து மட்டுமே காட்டியதே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாரு. ஒரு உலக சினிமாவை எடுத்துக்கொண்டால் கூட சில முக்கியமான படங்கள் இருக்கின்றன. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம் இருக்கிறது. நான் ஒரு திரையிடலில் அந்த படத்தை பார்த்தேன். அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் அந்த படத்தை பார்த்தேன். ஜம்பிங் ஓவர் த படில் அப்படின்னு ஒரு படம், செக்கோஸ்லோவாக்கிய படம் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமான படம். எனக்கு அந்த ஒரு படம் தான் அந்த ஒரு அவருடைய அனுபவத்தை அப்படியே நமக்கு கடத்திய ஒரு படம் என்று சொல்லுவேன். ரொம்ப ஒரு சிறப்பான படம் அந்த படம். ஸோ அந்த மாதிரியான படங்கள் வர வேண்டும். அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய இந்த உலகம் பார்க்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிழை, அது ரொம்ப ரொம்ப மெட்டபிசிக்கலா இருக்குது. இந்த சினிமாவும் இலக்கியமும் முழுக்க முழுக்க ஒரு பொறுமையற்றதாக, உணர்வு சார்ந்ததாக, வெறுமை உணர்வு என்று நான் சொல்வது உடலுடைய உணர்வு அல்ல, மனதுடைய உணர்வு. இது உணர்ச்சியால தான் சொல்லுவது. உணர்வுகள் மனம் சார்ந்ததாக மட்டுமே இருப்பதை மறுத்து உடல் சார்ந்ததாக அதை மாற்றுவதற்குரிய அசலான ஒரு உலகமாக, நம்முடைய ஒரு உண்மையான அசலான உலகத்தை இலக்கியத்துக்குள்ளும் சினிமாவுக்குள்ளும் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக பயன்படும். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலகம் அசமத்துவமானதாக, ஒரு சமத்துவமற்றதாக, அடிப்படையான உரிமைகளை மறுப்பதாக இருக்கிறது. அந்த விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசும்போது மாற்றுத்திறனாளி போராளிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பதாக, அவர்களை உறுதிப்படுத்துவதாக, அவர்களுக்கு ஒரு பெரிய அவங்களுடைய நெகோசியேஷன் நடக்கும்போது நீங்கள் சமூகத்துடன், நீங்கள் அரசாங்கத்துடன் உரையாற்றி பல மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்யும்போது இலக்கியத்துக்குள் இருந்தும் கலைக்குள் இருந்தும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் சுலபத்தில் முன்னே செல்ல முடியும். இப்ப நம்ம அது வந்து தலித்துகள் விஷயத்தில் நடந்ததை பார்த்திருக்கோம், பெண்கள் விஷயத்தில் நடந்ததை பார்த்திருக்கோம். அந்த 2 பேருடைய பிரச்சனைகளையும் பேசக்கூடிய சினிமாக்களும் எழுத்துக்களும் வந்ததுனால்தான் அவங்களால தொடர்ந்து சட்ட அளவிலான மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு சாத்தியம் ஆனது. ஆனா அந்த விஷயம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான அளவு நடக்கவில்லை. அது நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நான் சொன்னது ரொம்ப சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லிவிடுகிறேன். That is, disability literature is important on the two fronts, on two in terms of two causes. One is to make our literature a lot more corporeal in nature, because literature and language is so metaphysical that it is absolutely devoid of the human body. It has become extremely non-bodied. It has become very abstract in nature, and it's also highly metaphysical. Anything that is told in literature has to be transformed into something else that would suit our needs, and that we are not able to see things as they are. Okay, so for example, if I
do a painting, if I do a painting of this little mug, and then that painting cannot really portray what is this exactly is. So when I hold this mug, I have an experience, okay. But when I write about this mug, or when I paint this mug, or I take a picture of this mug, the people who see it would not have the same experience. They would convert this into something else. They would kind of make it into something more, transform into something that is very abstract, that would be close to their experience. So that is a major problem, a flaw in our language, in our cultural forms, and that is something disability literature can defeat. That's something disability literature can help us completely defeat and overcome. So that is one thing. It's going to be really curative as far as language, literature, and cultural forms are concerned. The second reason being that this is a world of absolute inequality. There are a lot of disability activists who are fighting for this cause to bring some kind of an equality to this world, and for that they need the support of cultural forms. Writers and cinema, painters and photographers, they can all really contribute to this particular experience, and by with their contribution, I believe at the negotiation table, when they are trying to bring in any kind of a change in the legislation or in the social structures, the government will listen to them better. The people would respond to them better if there is enough support from the cultural side, from the language side, from literature, from cinema, from photographers, from painters, from singers, and so on and so forth. So that is something I believe that's another reason why disability writing is extremely important. I believe more writers would come forward to write about disability, that the world of disability would definitely bring a change to the world of the non-disabled people as well. It would bring a change to the world of language and literature as well. It's just a huge hope and dream that I have. I hope it will happen sometime. So thank you so much for patiently listening. And I know this was a very theory-heavy lecture, and I want to really thank you here. ரொம்ப கவனமாக கேட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கொஞ்சம் தியரிட்டிக்கலாவும் பேசியிருக்கேன், பொறுமையாக கேட்டதற்கு என்னுடைய நன்றி. நீண்ட ஒரு மிக அருமையான ஒரு கருத்து பொதிந்த ஒரு உரையை நிகழ்த்தியமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க முதல்ல ஊனமுற்றோர் இயல், அதாவது டிசபிலிட்டி ஸ்டடீஸை பத்தி முதல்ல ரொம்ப ஜென்ரலா ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள், அதாவது ஆங்கிலத்திலே எபிலிட்டி என்று சொல்வார்கள், திறனை மையமாக வைத்து இந்த சமூகம் எவ்வாறு நம்ம அதாவது ஊனமுற்றோர்களை ஒடுக்குகிறது, அல்லது இயல்பான உடல் என்று சொல்வார்கள், அதாவது நார்மல் பாடி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய நார்மல் பாடி, அதை தமிழில் இயல்பான உடல் என்று சொல்வார்கள். அந்த உடலை வைத்து எவ்வாறு நம்மளை ஒதுக்குகிறது, அல்லது ஸ்டிக்மா, முத்திரை குத்துவது, இவர்கள் எப்படித்தான், அல்லது பொது புத்தியிலே சில விஷயங்களை சொல்வது, அதற்கு மிக தெளிவாக தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் ஆங்கில இலக்கியங்களிலிருந்தும் பல எடுத்துக்காட்டுகளை கூறி தங்களுடைய உரையில் மிக தெளிவாக கூறினீர்கள். அதன் பிறகு எவ்வாறு இலக்கியம் என்பதே ஒரு 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 உருவகத்தோடு இயங்குகிறது, குறிப்பாக எல்லா கவிதைகளிலும் எல்லா இலக்கியங்களிலும் பெரும்பாலான இலக்கியங்கள் எப்படி இயங்குகிறது. ஒரு வகையிலே நான் அவ்வப்பொழுது என்னுடைய வகுப்புறையிலும் இல்லை நண்பர்களுடன் உரையாடும் பொழுதும் கூட நான் சொல்லுவேன், ஈவன் ரவீந்திரநாத் நோபல் லாரியட் ரவீந்திரநாத் தாகூர் கூட தன்னுடைய சுதந்திரம் என்கின்ற ஒரு கட்டுரையில் சொல்லுவார், ஆன்மீகமற்ற சுதந்திரம் என்பது ஒரு பார்வையற்றவர் திறந்த வழியில் ஏதாவது ஒன்றை திடவுவது போன்று எப்படிதான் என்று துவங்கும். ஆங்கிலத்திலே ஃப்ரீடம் வித்தவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லைக் எ பிளைண்ட் மேன் குரோப்பிங் இன் த ஓப்பன் ஏர் என்றுதான் அந்த கட்டுரையின் துவங்கும். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு எவ்வாறு ஒரு பின் காலனிய சூழலில் ஈவன் நம்மளுடைய ஒரு ஒடுக்குமுறைகளை பேசுகின்ற பொழுது கூட மிக சாதாரணமாக மிக எளிதாக ஊனமுற்றோருடைய உடல் ஒரு உருவகமாக எடுத்து காட்டப்படுகிறது. அதுதான் டேவிட் மிச்சல், ஷாரன் ஸ்னைடர் சொல்வார்கள் நரேட்டிவ் ப்ராஸ்தசிஸ் என்று. அவருடைய ஒரு நரேஷனை சொல்வதற்கு எவ்வாறு ஊனமுற்றோருடைய உடல் ஒரு உருவகமாக ஒரு வாகனமாக பயன்படுத்தி அதன் மீது சவாரி செய்து ஒரு கருத்தை சொல்வதற்கு தெளிவாக ஒரு மற்றொன்று அது இயல்பான உடல் படைத்தவர்களுடைய கருத்தை அல்லது ஒரு பொது புத்தியினுடைய கருத்தை மக்களிடம் செலுத்துவதற்கு ஊனமுற்றோருடைய உடல் எவ்வாறு உருவகப்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் மிக தெளிவாக பலருக்கும் புரியும்படி கூறினீர்கள். இறுதியாக உங்களுடைய உரையில் இறுதி கட்டத்திலே ஊனமுற்றோருடைய எழுத்துக்கான தேவை என்ன,
அதை எப்படி உங்களுடைய எழுத்து எந்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்திருக்கிறது, அதுக்கான தேவை என்ன என்பதையெல்லாம் மிக மிக தெளிவாக கூறினீர்கள். அது இன்னமும் மிக மிக முக்கியமான ஒன்றும் கூட. அது தமிழ் சூழலில் குறிப்பாக இந்திய சூழலில் நிறைய நிகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக ஊனமுற்றோருடைய எழுத்துக்கள் மற்ற ஒடுக்கப்பட்டவர்களை போல அல்லது விளிம்பு நிலையில் உள்ளவர்களை போல ஒரு தன் வரலாறுல இருந்துதான் தோன்றுகிறது, அல்லது தன் வரலாறு கவிதைகளாக இருக்கட்டும், தன் வரலாறு புத்தகங்களாக இருக்கட்டும், அவ்வாறுதான் துவங்குகிறது. இங்கிலாந்திலும் கூட அல்லது மேலை நாடுகளிலும் கூட, பல வெளிநாடுகளில். ஆனால் வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலோ அல்லது அமெரிக்காவிலோ இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 200-300க்கும் மேற்பட்ட அல்லது நூற்றுக்கணக்கான சுய சரிதைகள் வந்திருக்கின்றன ஊனமுற்றோர்களை பற்றி. ஊனமுற்றோர்களை எழுதியிருக்கிறார்கள், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சூழலில் 1-2 தான் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய சூழலிலும் பார்ப்போமே என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு 50 கூட தேராது என்கின்றதுதான் ஒரு சூழல் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் படிப்பறிவின்மை ஒரு முக்கியமான காரணம். நமக்கெல்லாம் தெரியும், ஊனமுற்றோருடைய உரிமைகள் போராட்டம் முதலிலே எங்களுக்கு கல்வி கொடுங்கள், எங்களை உயர்கல்வி நிறுவனங்களிலே எங்களை அனுமதியுங்கள், நாங்களும் படிக்க முடியும், எங்களை பள்ளியோடு சுருக்கி விடாதீர்கள், அல்லது எங்களுக்கான சிறப்பு பள்ளியில் மட்டும் எங்களை ஒடுக்கி விடாதீர்கள் என்ற குரலில் தான் அது எழுந்தது. அந்த வகையிலே உங்களுடைய உரை, அதாவது இலக்கியத்தினுடைய தேவை எவ்வாறு இருக்கிறது, அது எவ்வாறு ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது என்பதற்கு உங்களுடைய ஒரு முன்பே என்னுடைய துவக்குரையிலே சொல்வது போன்று ஒரு உங்களுடைய முதல் நாவல் கால்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தியது. மேலும் பல நாவல்களை உங்களிடமிருந்து தமிழ் சூழல் எதிர்பார்க்கிறது. மிக மிக சுருக்கமாக ஆங்கிலத்திலும் சம்மரைஸ் பண்ணிவிட்டு பிறகு நம் கேள்வி நேரத்துக்கு சொல்லலாம் சார். So, sir, throughout your talk, you talked about 3 important things, and you have structured your talks, lecture very beautifully into 3 phases. The first phase, you looked at the idea of disability and how disability, in a way, disability is being seen in disability studies. The often used vocabularies in disability studies, that is ability, normalcy, stigma, stereotype, and how those terminologies, in a way, are the result of the continuous oppression that the disabled person has to encounter or endure in the society, be it the Western society or it is the Indian society. And you drew reference, sir has drawn reference from Tamil literature quite widely. Also, he drew reference from American literature and other literatures also. And through his examples, he established the point, which is, absolutely, the disability studies also talks about it. He established the point that, the society is itself structured in terms of ability manner, and how, in a way, literature, in the second part of the talk, he talks about representation of the politics of representation of disabled in the mainstream literature. So he drew reference from Demohan's Yelam Ulagam, The Seventh World, and which was also made into a very popular movie, and how he, in a way, the idea of spiritualizing the otherwise very, very derogatory act of begging. When the begging was spiritualized and so as to, in a way, make the first, in a way, glorify that sort of a profession. And also he, in a way, very interestingly talked about, which Claire Barker also says in her book, in disability and post-colonial fiction, post-colonialism and disability. Yeah. So in that book also, he talks about how disability is used by the post-colonial writers to talk about their own sufferings, their own things. And he very interestingly drew reference from Sri Lankan Tamil writers' work, and how in their novels they actually use disability as a sort of a trope, as a sort of a metaphor. And to the end of his talk, Sir very interestingly talked about, and very, very importantly, he mentioned the role of literature. I think that's what Sugidhrani also ended yesterday's talk very beautifully. And Sir also converged with Sugidhrani's, in a way, talk. Both the talks, in a way, converge at a point when, it is through the disability or through the marginalized writings in general, or disability writing in particular, that we can, number one, think of some sort of metaphysical or some sort of literary freedom or liberation. Number two, we can contribute to the ongoing disability movement. That's what Sugidhrani also said,
Dalit writings contribute to the ongoing Dalit movement, because movement doesn't end as long as discrimination continues. Right? So that is something is very important. And நண்பர்கள் ஒரு சில குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன், தமிழ் சூழல்லையும் சரி இங்கிலீஷ்லையும். இப்போ என்னன்னா, நான் ஒரு ஊனமுற்றோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திய பொழுது முகநூலிலே நிறைய கருத்துக்கள் வந்தது. எதுக்கு ஊனமுற்றோர்னு பயன்படுத்துறீங்க, ஏன் இதை மாற்றுத்திறனாளின்னு பயன்படுத்தக்கூடாது, ஒரு வார்த்தைகள் இது அப்படி பயன்படுத்துவது சரியா, அது கொஞ்சம் நெருடலா இல்லையா ஊனமுற்றோர் பயன்படுத்துவது? இதை நான் கொஞ்சம் சாரோட அனுமதியோட சொல்லிடுறேன், சாரும் கூட இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ என்னன்னா, ஆங்கிலத்துல எஃபமிசம் சொல்லுவோம், அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள், ஸ்பெஷலி ஏபிள். நவ் தி கவர்மெண்ட் ஹஸ் ப்ரிஃபர்ட் டு யூஸ் திவ்யாங். இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதாவது தனித்திறனாளர்கள் அல்லது மாற்றுத்திறனாளர்கள் அல்லது ஒரு பரிசு பெற்றவர்கள், கிஃப்டட், ஒரு புனித உடல் படைத்தவர்கள், இப்படி எல்லாம் வார்த்தையை மேம்படுத்துவதனால் வாழ்க்கை தரம் எந்த வகையிலும் மேம்படவில்லை. இது ஒரு மிக முக்கியமான உண்மை. இன்றளவிலும் இன்னைக்கு ஊனமுற்றோருடைய உயர்கல்விக்கு வரக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் என்று சொன்னால் மிக மிக குறைவாகவே உள்ளது. 2% அவ்வளவுதான் இருக்கிறது. அதாவது 2015 ஜாவேத் அபிதி அவர்களுடைய NCPDP என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கிராஸ் டிசபிலிட்டி ஆர்கனைசேஷன், ஒரு அவருடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய சர்வேல மிக முக்கியமா அவங்க கண்டுபிடித்தது, ஊனமுற்றோர் இந்திய அளவிலே அவர்கள் உயர்கல்விக்கு வரக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 0.56 விழுக்காடு மட்டும்தான் இருக்கிறது. அதுலேயும் பார்ப்போமே என்று சொன்னால், இன்னைக்கு டெல்லி பல்கலைக்கழகத்திலே கூட ஆய்வெல்லாம் வந்திருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்தில் சேரக்கூடிய ஊனமுற்றோர் ஆண்கள் பெண்களுடைய நிலைமை, பெண்கள் மிக மிக அதிகமான அளவிலே அவர்களுடைய அதாவது டிராப் அவுட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா பல்கலைக்கழகங்கள் அணுகும் தன்மையில் இல்லை. இன்னைக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பல நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்கள் சொல்லக்கூடிய அதுல நண்பர் அவினாஷ் சகாய் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே சட்டத்துறையிலே ஆய்வு பட்டம் மேற்கொண்டவர். அவர் தனது ஹிந்துஸ்தான் இதுல பத்திரிகையில் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதாவது 1% குறைவான அளவில் தான் இன்றைக்கு 800க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. அவைகள் அணுகும் தன்மையில் ஊனமுற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் பல ஆய்வுகள் நிறுவி இருக்கின்றது. ஆகவே வேலைக்கு செல்வர்களுடைய எண்ணிக்கை, அதாவது மாற்றுத்திறனாளி என்று சொல்வதை என்று அவர்களை ஒருபுறம் கெனத் ஜெனிகன் கூட தன்னுடைய கட்டுரைகள் சொல்லுவார். ஏனென்று சொன்னால், அதாவது ஒருவரை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வையற்றவராக இருக்கிறார் அல்லது உடல் ஊனம் படித்தவராக இருக்கிறார், ஒரு வாழ்க்கையிலே முன்னேறிவிட்டார். ஆனால் இந்த அவரை தனித்திறன் படைத்தவர், மாற்றுத்திறன் படைத்தவர் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன செய்கிறது என்றால், அவருடைய உழைப்பை அவரிடமிருந்து பறித்துவிட்டு அவர் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணம் அவருடைய உழைப்பு அல்ல, அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தனித்திறன் தான் என்பதை ஒரு உணர்த்துகின்ற வகையில் இந்த வார்த்தை இருப்பதனால், அதனால்தான் இப்ப டிசபிலிட்டி ஸ்டடீஸில் கூட ஊனம் என்று சொல்லுங்கள், இது எந்த வகையிலும் அதை வார்த்தையை மேம்படுத்தி அல்லது மாற்றுத்திறனாளி அல்லது தனித்திறன் படைத்தவர், புனித உடல் படைத்தவர் என்று எல்லாம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவைகள் யதார்த்தத்திலிருந்து பெருமளவில் வேறுபட்டு இருக்கின்றன. யதார்த்தத்திற்கும் அது நாம் பயன்படுத்துகின்ற நாம் உபயோகிக்கின்ற வார்த்தைக்கும் பாரிய அளவில் வேறுபாடு இருக்கிறது என்றெல்லாம் ஊனமுற்றோரியல் கூறுகிறார்கள். ஆகவேதான் நாம் இதை ஊனமுற்றோர் எழுத்து என்று போட்டோம். So there is a very I think in 1 minute I just explain in English with your permission. So we prefer to call people the disability writing rather than differently able writing, because these euphemisms, be it is Divyang, differently able, specially able, godchild, gifted, these terminologies are not going to help or not going to uplift the lives of disabled. Even today, Hindustan, many researchers reveal and many findings have revealed that the entry of disabled into higher education is less than 1%. And out of 800 universities, not even 1% of the universities are accessible for people with disabilities. So there's a huge difference when when we develop the words, there is no problem, but the lives of the disabled are not at all being developed.
Right? I think that's and also many disability studies scholars, including Cyril Mary Waits, in a very interesting article on being crippled. She clearly says there is a huge gap between word and reality. The reality is far from the public sphere, and the words that we use do not match to the reality, because if disabled are differently able, specially able, and they would have been in jobs everywhere. Even now you get to see many disabled people begging in the streets, and they are actually in the train, in the bus. So it is something that why their differently ableness did not uplift them to get the job. So that's a question which always remains unanswered. So that's why disability studies very vehemently criticizes those terminologies, and it prefers us to call people with the disabilities rather than differently able or gifted godchild, because those terminologies have nothing to do with the lives of the disabled. So இதனோட நம்ம கேள்வி நேரத்துக்கு சொல்லலாம். உங்களுடைய கேள்வி கேட்ப விரும்புபவர்கள் உங்களுடைய கையை உயர்த்தலாம். சார் மைக் ஆன் பண்ணி உங்களுடைய கேள்விகளை மற்றும் உங்களுடைய கேள்வி மிக சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி ஏதாவது இருந்தால் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஜெகதீஸ்வரி, நீங்க கேட்கலாம். Sir, good evening, sir. This is a very excellent session. Sir, I wanted to tell just one common thing regarding this last slide. You told that there should be a change of 360 degree. See, sir, I have my own personal experience. I had a PhD candidate. He's my fourth candidate. And nowadays, you know that for PhD, physically challenged persons are neglected, especially the visually challenged person. But I had a candidate visually challenged, and he has to complete the maximum period is 6 years, but he has completed his thesis in a minimum period of 3 years. Sir, இது பச்சாதாபம் அல்ல, அவருக்குள்ள ஒரு இருக்கிற திறமையை I was able to bring out, sir. He is somewhere above the ordinary people. Sir, we are called ordinary people, sir. இப்ப சார் சொன்ன மாதிரி டெர்மினாலஜி வந்து ஹெல்ப் ஆகல சார் இங்க. பட் அவருக்கு இருக்கிற திறமை வந்து எங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டினரி பீப்புளை விட அதிகமா இருக்குது சார். ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு டெல் தட் மை கேண்டிடேட், apart from 3 or 4 candidates, he is the first candidate who has completed within the minimum period of 3 years. So this is பச்சாதாபம் கிடையாது. அவருடைய டேலண்டை நான் வந்து இங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன், தயவு செய்து PhD கைட்ஸ் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்த்துலயோ 6 பேர்த்துலயோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய அனுமதியை கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வர பாருங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ ஐ தேங்க் பூபதி சார் அண்ட் எவ்ரிபடி ஃபார் கிவிங் an opportunity to talk this. Thank you, sir. வணக்கங்க. நல்ல கருத்து நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். இது வந்து நீங்க சொல்றது மட்டுமே இல்லை, என்னுடைய அனுபவத்தில் சில முனைவர்பட்ட நெறியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேறு சில ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சில சில விதமான ஊனம் கொண்டவர்கள், பார்வை குறைவு இல்லாட்டி வேறு சில புலன்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை கொண்டவர்களும் சரி, அவர்களுடைய போக்கஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த கவனம் இருக்கிறது அது மற்றவர்களுடைய மேம்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதை நம்ம எசென்ஷியலைஸ் பண்ண முடியும்னு தெரியல. பல விதமான மக்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. நம்ம பார்க்கறது வந்து ஒரு மிகச்சிறிய சதவீதம் தான். மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் பொது உலகில் நாம் பார்க்கக்கூடிய மக்களை பொறுத்தே அவர்களும் ஏகப்பட்டவர்கள் இருக்காங்க. ஒரு காரணம் என்பது இங்க பொதுவாக நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி சாதனைகளை பார்த்தீங்க இருந்தால் அவர்கள் வந்து மற்றவர்களோட ரொம்ப அதிகமா படித்து பட்டம் பெற்று ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய கல்வி ஆய்வு சார்ந்த அவங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப தயாரா இருப்பாங்க. ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தா போய் அதுக்காக ரொம்ப தயாரா இருப்பாங்க.
அதனுடைய காரணம் வந்து அவங்க தனியான திறன் இருக்குது அப்படிங்கிற அல்ல. உண்மை என்ன அப்படின்னா அவங்க நம்மள மாதிரியான ஆட்கள் தான். என்ன விஷயம் அப்படின்னா அவர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் இருக்கு. அப்ப பிரச்சனைகள் அதிகமாகும் போது நீங்க என்ன பண்ணீங்க, கூடுதலா ஃபைட் பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கதவு திறந்து இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற சின்ன இடுக்குதான் இருக்கு. கதவு மூடிட்டாங்க, அதுல ஒரு சின்ன இடுக்குதான் இருக்கு, சின்ன ஸ்பேஸ் தான். அது வழிதான் அவங்களால உள்ள நுழைய முடியாது, அவங்களால விரல் கூட உள்ள விட முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அந்த கதவு போட்டு உடைக்க சின்ன கேப் இருந்துச்சு, அதை பெருசா அகலமாக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக கடுமையா உழைப்பாங்க. நீங்க ஏன் 3 வருஷம் முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு அவங்க இப்பவே முயற்சி பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கு எதிர்காலத்துல வேலை கிடைக்காது. ஏன்னா வேலை கிடைப்பது என்பது ரொம்ப 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 சிரமம். சோ அதனாலதான் அது அவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அது வெறுமனே அவங்களுடைய திறமை சார்ந்ததாக மட்டுமே, அவங்களுடைய ஆளுமை சார்ந்ததாக மட்டுமே இல்லை, அவங்களுடைய உடல் சார்ந்ததாக மட்டுமே இல்லை, மாறாக இந்த சூழல் அவங்களை அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்க வைக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு நம்மள மாதிரி எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கு. பட் அதே நேரத்துல வந்து அவங்களால ஓரளவுக்கு ஒரு ஒழுங்குக்குள் இருந்து அவங்களால வேலை செய்ய முடியும். பல விதமான மாற்றுத்திறனாளிகளை பார்த்திருக்கேன், சோம்பேறிகளா இருக்கக்கூடியவங்களை பார்த்திருக்கேன், கடுமையான உழைப்பாளிகளை பார்த்திருக்கேன், ரொம்ப போக்கஸா இருக்கக்கூடியவங்க பார்த்திருக்கேன், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியவங்களை பார்த்திருக்கேன். அதனால நம்ம ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. பட் அதே நேரத்துல இந்த சூழல் வந்து அவர்களை கடுமையாக உந்தி தள்ளுகிறது. நீங்க எப்படியாவது உழைச்சு படாத பாடுபட்டு அந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் வருது. தேங்க்யூ சார். கேள்வி கேட்கறவங்க உங்களுடைய நேரடியா நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே சார். சோ நம்ம டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க பண்ற ரிசர்ச் எப்படி இருக்கு, என்ன இதுல எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு, அதுதான் சார் என்னோட கேள்வி. ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு ஆய்வு புலத்தை பொறுத்தவரையில ஒரு பெரிய தடை உங்களோட அனுபவத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு தடை இருக்கு. அது என்னவென்றால் ஆய்வு புலத்தில் பொதுவாக முனைவற்பட்ட ஆய்வும் சரி, எம்பில் மாதிரியான ஆய்வுகளும் சரி, இல்லாட்டி நீங்க உங்களுடைய முதுகலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வும் சரி, அவங்க என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை அறிவார்ந்ததாக ஒரு பொதுவயமானதாக புறவயமானதாக மாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அப்ஜெக்டிவா இருக்கணும், அது வந்து நிறைய பேருக்கு மேற்கோள் காட்டி பண்ணக்கூடியதா இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுடைய சுய அனுபவத்திலிருந்து நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இதுவரையிலும் எனக்கு தெரிந்து முயல்பட்ட ஆய்வுகள்ல அவங்க யாருமே கொடுத்தது. சோ அது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. அது நீங்கள் ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுகூலம் என்பது நீங்கள் முனைப்பட்ட ஆய்வு செய்யும் போது நீங்கள் ஏற்கனவே பார்வைத்திறன் இல்லாதவராகவோ இல்லாட்டி வேற ஏதாவது விதமான உடல் சார்ந்த ஒரு குறை கொண்டவராகவோ ஏதோ ஒரு ஊனம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆய்வு அதை குறித்ததாக இருக்கும் பட்சத்தில், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நீங்கள் செய்கிறீர்கள், இலக்கியத்தில் இருக்கிறது, சமூகத்தில் இருக்கிறது, அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு சில தனியான பார்வைகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு கூர்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த கூர்மை வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆய்வில் உங்களுக்கு சரியாக திசை காட்டும். மற்றவங்க படித்து கேட்டு கற்பனை செய்து புரிந்து கொண்ட சில விஷயங்கள் நீங்க நேரடியாக அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது உங்களால வந்து அந்த ஆய்வில் வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையாக உங்களால் செயல்படும். நான் தான் அண்மையில் அந்த தமிழ் நிகழ்ச்சி பற்றி பேசுறேன் இல்லையா, கருப்பண்ணி பெரியாழ்கை செய்த அந்த நிகழ்ச்சி, அதுல வந்து ஒரு நிகழ்ச்சி முழுக்க அந்த மக்கள் இருந்தாங்க, ஒரு 80-100 பேர் இருந்தாங்க, முழுக்க மாற்றுத்திறனாளிகள். அவங்க யாருமே வந்து மாற்றுத்திறனாளியல் குறித்து ஆய்வு செய்தவங்க கிடையாது, சரிங்களா? ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா மாற்றுத்திறனாளிகளுடைய இயலில் பேசக்கூடிய பல கருத்துக்களை அவர்கள் தங்களுடைய அனுபவம் வழியாக அறிந்திருந்தாங்க. அவங்க அன்னைக்கு பேசின பல விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க தங்களுடைய வாசிப்பு இருந்து பேசுறாங்க, தங்களுடைய அனுபவத்தை பேசுறாங்க. அது அவ்வளவு சரியாக இருந்தது, அவ்வளவு கூர்மையாக இருந்தது. அது ஒரு அனுபவம். ஆனா முனைப்பட்ட ஆய்வு என்பது முழுக்க அனுபவத்தை சார்ந்தது அல்ல. அது மாறாக ஒரு புறவயமான பார்வையுடன் நீங்கள் நிறைய வாசித்து அந்த உங்களுடைய புற வாசிப்பினுடைய தொகுப்பாகவும் ஒரு ஆய்வாகவும் அமையக்கூடியதுதான். ஸோ அது வந்து அனுபவம் என்பது மிகச்சிறிய ஒரு பங்கையாற்றும். அது உங்களுக்கு ஒரு கூர்மையும் ஒரு வழிகாட்டுதலுக்கும் அது உங்களுக்கு. நன்றி சார். இன்னொரு கேள்வி, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு எப்படி இருக்கு அரசாங்க வேலைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகள்? இடஒதுக்கீடு இருக்குதுங்க, கல்வியிலே இருக்கு, வேலை வாய்ப்புல இருக்கு. பட் அது விசுவாசமாக அந்த இடஒதுக்கீடு பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவதில்லை. கல்வி புறத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு மாணவர்கள் ஏனோ போவதில்லை. ஒரு சில இடங்கள் அதிகமா போறாங்க. ஸோ நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா நான் அதிகமான மாற்றுத்திறனாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா எல்லா பல்கலைக்கழகத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு காரணம் வந்து அது ஆக்சசிபிளா இல்லை, அந்த இடம் வந்து அவர்கள் உள்ளே செல்வதற்கு வசதியாக இல்லை. ஸோ அதுல வந்து உள்கட்டமைப்பு சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வேலை வாய்ப்பு எடுத்துக்கலாம்.
அரசு வேலைவாய்ப்பு முழுக்க நம்பியிருக்காங்க. தனியார் வேலைவாய்ப்பா அவங்களால எடுத்து போக முடியல. ஏனென்றால் தனியாரில் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஒரு ப்ரெஜுடைஸ் இருக்கு, ஒரு ஒரு முன் எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக இருப்பவங்களால சரியாக ஆசிரியர் வேலை செய்ய முடியாது அவங்க நினைக்கிறாங்க. நான் ஒரு 2008 காலகட்டத்தில் நான் ஆசிரியர் வேலைக்கான முயற்சிகளை செய்தேன். அப்போது எனக்கு அப்படி எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. என்னவென்றால், நான் ஒரு கல்லூரி உடைய இந்த மாதிரியான ஒரு 3 கட்ட இந்த நேர்முக தேர்வில் நான் முதல் 2 இடத்தில் வந்தேன். இறுதி கட்டத்தில் அவர்கள் என்னையும் வேறு சிலரை பரிசீலித்து விட்டு என்னை அவர்கள் எடுப்பதற்கான ஒரு முடிவு இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா எனக்கு பிறகு இன்னொருத்தங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த நேர்முக குழுவில் இருந்த ஒருவர் என்னோட வந்து பேசினார். என்ன சொன்னாருன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய மார்க் வாங்கிருக்கீங்க. ஆனா உங்களை எடுக்கிறதுல எங்களுக்கு ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, உங்களால வந்து மற்றவங்களை மாதிரி நின்றுட்டு வேலை செய்ய முடியுமா, உங்களால வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எங்களுக்கு இருந்துச்சு. உங்களால இந்த அளவுக்கு ஒரு அந்த வேலையில உங்களால தங்கு தடங்கள் இல்லாம செய்ய முடியுமான்னு தயக்கம் இருந்துச்சு, அதனால கொடுக்கல அப்படின்னா எனக்கு அது ரொம்ப வருத்தமைப்படும். ஸோ எனக்கு 2வது இன்னொரு இடத்துல நான் வேலைக்கு போச்சு. அந்த இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு உடனே வேலை கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு வகுப்பு எடுக்க சொன்னாங்க, வேலை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒரு கல்லூரியில நான் வந்து ஒரு நாள் கூட நான் இருந்து வேலை செய்யறேன். அதாவது நான் எப்பவுமே மற்ற வகுப்பு ஆசிரியர்கள்லாம் அங்க ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க, சேர் போட்டுருப்பாங்க, எல்லா ஆசிரியர்களும் உட்கார்ந்து பாடம் எடுப்பாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அங்க உட்கார்ந்ததே இல்லை, ஒரு நாள் கூட உட்கார்ந்து. எனக்கு தொடர்ந்து 4 வகுப்புகள் இருக்கும், 4 வகுப்புகள் தொடர்ந்து இருக்கும். காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு வகுப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்ட இன்னொரு வகுப்பு இருக்கும். அந்த தொடர்ந்து அந்த 4 மணி நேரம் நின்றுகிட்டே இருப்பேன். அதனால வந்து நிக்க முடியாது கூட நான் வந்து டேபிளை பிடிச்சி நின்றுட்டு வேலை செய்யிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த கோவம் இருந்துச்சு, நம்மள இந்த ஒரு காரணம் சொல்லி இவங்க நம்மள வேலையில இருக்கல, அந்த இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல இவங்களுக்கு நம்ம காமிக்கணும், நம்ம நின்று பாடம் எடுக்க முடியும்னு காமிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. பட் அப்புறமா இப்ப யோசிச்சு போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் சிறுபலித்தனமா இருக்கு. பட் அந்த ஒரு வருத்தம் ஏன் வருது அப்படின்னா, இப்படிப்பட்ட முன்னெண்ணங்கள் அதிகமா இருக்கு. அந்த முன்னெண்ணங்கள் எங்க இருந்து வருது, இப்படிப்பட்ட ப்ரெஜுடைசஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நாம வந்து நம்ம மாணவர்களா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இருந்தது இல்லை, ரொம்ப குறைவா தான் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டோம். நம்ம படிக்கும் போது நம்ம கூட மாற்றுத்திறனாளிகள் இருந்ததே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு விசிபிலிட்டியே கிடையாது. நம்ம வந்து பெரும்பாலும் நார்மேட்டிவ் பாடி இருக்கக்கூடிய இயல்பான உடல் கொண்டவங்களோட தான் படிக்கிறோம், அவங்க தான் பாடம் சொல்லி தராங்க. அப்போ ஒரு தேர்வுக்குள்ள இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய தீர்மானத்தை வந்து பாதிக்கும், உங்களுடைய முடிவுகளை எடுத்து கொடுக்கும்போது அதுல ஒரு தாக்கம் இருக்குது. இதன் காரணமாக நிறைய பள்ளிகளில், நிறைய கல்லூரிகளில் மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்களாக போக முடியுமா, அவங்க எடுக்காத மாதிரி இவங்க ஒரு தயக்கத்துடனே வந்து அந்த நிர்வாகம் இருக்கு. அப்புறம் வந்து தனியாரிலும் வெவ்வேறு இடங்கள்ல அவங்க வேலை செய்யணும். அவங்க தேவையெல்லாம் சின்ன சின்ன கட்டமைப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னு பட்சத்தை அவங்கள பெரும்பாலான வேலைகளை அவங்களால செய்ய முடியும். ஆனா அது செய்ய முடியாத படி இந்த தனியார் வேலை இடங்களிலும் கல்லூரிகளிலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஜுடைஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது மாறணும், அது வந்து நிச்சயமாக மாற வேண்டும். அதற்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி போராளிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் அதற்காக ஒரு உரையாடல் தொடங்கும். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தனியார் நிர்வாகங்கள் இந்த அவர்களுக்கான ஒரு கருத்தரங்கை உருவாக்கலாம், அதுல வந்து இவங்க பேசலாம், அவங்ககிட்ட புரிய வைக்கலாம், தொடர்ந்து அவங்கள்ட்ட போய் கேம்பெயின் பண்ணலாம், செஞ்சு அவங்க அந்த அந்த நிர்வாக அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு அதை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு மனதளவில் ஒரு மாற்றம் தான் வந்துச்சுன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார்லேயே வேலை கிடைக்கும். அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்களுக்கு அதுக்கான படிப்பு இருக்கு, சான்றிதழ்கள் இருக்கு. ஆனா ஒரு சின்ன தடை இருக்கு, அந்த தடையை மட்டும் போயிருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, அவங்க நிம்மதியா தனியார்லேயே வேலை செய்யணும். இப்ப அவங்க வெறும் அரசு வேலையை மட்டும் நம்பி இருக்காங்க, ரொம்ப ஒரு பெரிய துயரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா. அடுத்தது வந்து அரசு உடைய இந்த இடஒதுக்கீடுல ஒரு சின்ன இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும், கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏன்னா அவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில அவங்க இருக்காங்க. ஸோ குறைவான இடங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுலேயே வந்து பெரிய போட்டி இருக்கு. என்னுடைய விருப்பம் என்பது இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம், அந்த ஒரு சதவீதத்தை அதிகப்படுத்தலாம். தனியாரில் ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டத்தை எல்லா மக்களுமே ஆரம்பிக்கணும். அது வெறுமனே வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, பெண்கள் அதுக்கான முயற்சி செய்யணும். பெண்ணிய போராளிகள், தலித்துகள், சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து இதுக்கான முயற்சி செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு. பெண்கள் ஓரளவுக்கு அந்த தடங்களை கடந்து வந்துட்டாங்க, பெரும்பாலான இடங்கள் அவங்க இருக்காங்க. ஆனா மற்ற ஆட்களுக்கு நிச்சயமாக ஒரு தடை இருக்குது, அவங்க அதுக்கான முயற்சி செய்யணும். அதாவது தனியாரில் வேலை வாய்ப்பு பெருக்குவதற்கு அங்கே ஒரு இடஒதுக்கீடை கொண்டுவதற்கான ஒரு போராட்டத்தை எல்லோருமே ஆரம்பிக்கணும். அதை வந்து நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளும் செய்யணும். ஏன்னா இப்ப நீ அதிகார தனியார் வேலைகள் தானே இருக்கு, அங்க நீங்க ஓரளவுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது நீங்க டெம்பரரியா கூட பண்ணா போதும். ஒரு
20 years 30 இயர்ஸ்க்கு நீங்க அது பண்ணா கூட போதும். அதிகமா நினைக்கல அவங்க அங்க போய் வேலை செஞ்சு மக்களுடைய மனப்பான்மையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு நீங்க அந்த இடஒதுக்கீடு எடுத்தா கூட பரவாயில்ல, அந்த ஒரு சேஞ்ச் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு முயற்சிகளை நீங்க அதை திணிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனியார் மயமாக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்க போய் நம்ம அதை திணிக்க முடியாது. பட் அரசாங்கமும் சமூகமும் நினைத்தால் அதற்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட முடியும். அதுக்கான சின்ன சின்ன ஒரு ஒரு முதல் அடியை நம்ம எடுத்து வைக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நம்ம உருவாக்க முடியும். நன்றிங்க சார். அடுத்தது ஜெனிஷா, நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க, நேரடியாக அவங்க மைக் ஆன் பண்ணிட்டு. Okay, sir. So first I have to say that it was indeed a thought-provoking session by you, sir. So my question is, what is your opinion on intellectual disability as an educator? Because students with this condition are shunned further by educational institutions and by schools and by colleges. It was not even considered as a disability by today's world, sir. That's a very good question, I would say, because there are quite a lot of students with some amount of intellectual disability. Okay, there are, I know of personally, being an educator, being an academic, I've seen students who have difficulty in writing, who could speak so well, but they have difficulty in writing. And I once remember seeing an exam paper where the student has hardly written anything. I know that student is intelligent, very talented, hardly written anything. So I was quite surprised. I went to speak to that person, and then I came to know that that girl has a serious problem in writing, because when she tries to write, she says she has some kind of a disability that she has been having it for a long time. She's not able to make people understand, what the real reason is. And when I came to know of it, I was very, very shocked. And but I didn't know how to help her, because we didn't have an infrastructural position or some kind of provision to help people who cannot write. For example, is it possible to give a verbal examination and not to write always? And what about people who don't have hands? Imagine there's a student who is either only paralyzed in terms of the hands, or maybe who doesn't have hands, who cannot write. What would they do? They would need a scribe, right? So such people, such issues can happen. And then I also remember I always have students with some amount of disability, such as the syndromes that they have, where they struggle to speak. Okay, they write really well. So I had this one student last year whom I found very annoying to start with, because I was holding online classes. He was very annoying because he would just keep repeating the same question. He would ask me something, I would just say that I would respond after 10 minutes, because that was kind of disrupting my speech. So I would ask him to just ask me towards the end. But he would repeat the question at least 50 times, and he would stop me every 1 minute, and I used to get really annoyed. Then I really thought, there's something about his speech, the way he speaks, which is a little different from others. And then I assume that probably he's a person with an intellectual disability, which is why, because those people with these syndromes would have this anxiety. They would say something, and if it is not answered, it becomes so obsessive on their part to repeat it. That's their nature. Okay, it's not that they're deliberately doing it. So then I understood it. Then from the next class onwards, I tried to immediately answer him so that he would be at peace. Now, there are all kinds of students in most classrooms. There are people with visible disabilities, there are people with invisible disabilities. And unfortunately, even in some workplaces where, or maybe educational institutions where there is some kind of a provision made for people with physical disabilities. For example, if you are a person with motor disability, and there will be a lift, there could be a ramp so that you can use a wheelchair. So everything is kind of met there. Those requirements are met. But what about a person with intellectual disability? I don't think we have enough training given to teachers. Now we are making an effort in our university to train the teachers so that they would be in a better position to handle such students. But what about a person with auditory disability? So it so happened that once I was in a class, and I was deeply moved by this incident. There was this class where I was speaking, and there was a student who would just look at me so focusedly. She would just keep looking at my face. I didn't understand why she was so focused. She wouldn't answer. Sometimes when you asked her a question, she would answer, but then sometimes I found it a little different from other students. And one day she asked me if it's possible to display on the board what I was trying to say. Then I asked her, what is your issue? Why don't you follow what I'm trying to say? Then she said that she's auditorily impaired. I didn't know that. Nobody knew that, because she was
she was not showing it, right? And then I was very shocked because I felt so guilty that I didn't know that until then I thought that I should have some kind of a support system for this girl, so that because everybody else in the class don't have a problem with me speaking, but this girl, she just depends on the lip reading, and she has to somehow decode what I'm saying through my by the movement of my lips, and that is very difficult sometimes. It's not possible always. And then I thought of so many different ways to kind of bring my speech to the screen through subtitling, and I tried different methods. I always try to have a PPT so that she can at least read the PPT. Then I kind of spoke to many students, teachers, to find some technicality or some technical support which would immediately transfer my speech into a subtitle on screen. I tried to do that, but it didn't work. So these are the different kind of challenges that we face as academics. That you just have a classroom with different people with different lack or some kind of a disability, and as you rightly said, not all of them are same. So it's a challenge. It's a major challenge to teachers. I think the teachers shouldn't be alone in this particular battle. It should be the priority of the government as well as the institutions, the management, to find some kind of infrastructural support to all kind of disabilities, so that everybody would be same classroom. நன்றிங்க சார். அடுத்தது முருகானந்தன், நீங்க கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், நல்ல உரை. ஒரு சுருக்கமாக கேள்வி கேட்டுறேன். தமிழ்ல நீங்க படைப்பெழுத்துக்கள் பத்தி சொன்னீங்க. அதுல வந்து குறிப்பா சிறுகதைகள், நாவல்கள் பத்தி சொன்னீங்க. அதை பத்தி நடந்த முயற்சிகள், உங்களுடைய படைப்புகள் பத்தியும், சிறுடைய மற்றவங்களோட படைப்புகள், கெனானிக்கல் ரைட்டர்ஸ் அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ கவிதை தளத்திலையும் கவிதையிலையும் நாடக தளத்திலையும் அரங்கம் நாடக இலக்கியம் இதுலயும் தமிழ்ல என்ன முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்கா? குறிப்பா ஊனமுற்றோருடைய படைப்புகளா இருந்திருக்கா? ஊனமுற்றோருடைய படைப்பாக்கு முயற்சிகள் அது நடந்திருக்குதான்றது ஒண்ணு. அப்புறம் ஊனமுற்ற பெண்களுடைய படைப்புகள், குறிப்பா கவிதைகள் அந்த மாதிரி ஏதாவது அல்லது சிறுகதைகள் ஏதாவது உங்க கவனத்துக்கு தெரிஞ்சு வந்திருக்கான்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க. அதாவது கவிதைகளை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு மனுஷன் மட்டும்தான் இந்த ஊனமுற்ற உலகத்தை பற்றி எழுதக்கூடியவராக அவர் மட்டும்தான் இருக்கிறார். இந்த பெண்கள் யாருமே தமிழ் இலக்கியத்தில் இந்த ஊனமுற்ற உலகத்தை பற்றி பேசி நான் பார்த்தது இல்லை. அது ஒரு விஷயம். நாடகத்திலும் எனக்கு தெரிந்து நான் பார்த்தவரை, அதாவது பரிச்சார்த்த நாடகங்களோ, வேலை நாடகங்களோ, சபா நாடகங்களோ எனக்கு தெரிந்து ஊனமுற்றக்கூடிய உலகத்தை பிரத்யேகமாக பேசியதாக நான் பார்த்ததில்லை. ஆனா அதுல ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு. அதாவது இந்த பார்வை இல்லாதவர்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவதெல்லாம் இருக்கும். ஆனா அவருடைய உலகத்தை பற்றி பேசக்கூடிய நாடகங்கள் என்பவை ரொம்ப குறைவுதான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப். ஏனென்றால் மேடை என்பது உடல்களுடைய ஒரு நாட்டியம் தான். அடிப்படையில் உடல்களுடைய ஒரு உறவாடல் தான் மேடையாக இருக்கிறது. ஆக அங்க வந்து உடல் ரீதியாக ஒடுக்கப்படுபவர்கள், உடல் ரீதியாக பிரத்யேகமான ஒரு அனுபவத்தை கொண்டவர்களை பத்தின சித்திரம் என்பது மேடையில் வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்ப நான் கூட இந்த மேடை நாடகங்கள் எழுதியிருக்கேன். நான் கூட வந்து ஊனமுற்றவர்களை பற்றி மேடையில் நாடகமாக தொழிலாக உருவாக்கியதில்லை. ஆனா அது ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எனக்கு ஒரே ஒரு நாடகம் பற்றி ஒரு நாடகத்தை எழுதுவதில் ஒரு விருப்பம் இருந்தது. நான் அண்மையில் கூட ஒரு நண்பரிடம் அதை பற்றி பேசியிருந்தேன். குறிப்பாக பார்வை குறைபாடு கொண்டவர்களை பற்றி ஒரு நாடகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. இன்னொரு ஒரு நாடகத்துல நாங்க அது ஒர்க் பண்ணோம். அதாவது எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க. நான் பள்ளியில் படிக்கும் போது எனக்கு ஒரு நண்பர் தான். அவருடைய பேர் வந்து ஹைதர் அப்படின்னு. அவருக்கு ஒரு ஊனம் இருந்தது. என்னவென்றால் அவருடைய எலும்பு மிக மிக பலவீனமானது. ரொம்ப ஆஸ்டியோபரோட்டிக்கான ரொம்ப பலவீனமான ஒரு எலும்பு. சிறு வயதிலிருந்தே அவருக்கு அப்படித்தான். எந்த அளவுக்கு என்றால் ஒரு சின்ன பொருளை வந்து அவன் மேல கையில வச்சாலும் எனக்கு உடஞ்சிடும். இப்போ இந்த மக் இருக்குல்ல, மக் எடுத்து நீங்க மக்கு மூவ் பண்ணும்போது அவன் கையில இருக்க தட்டினா கூட அவன் கை உடஞ்சிடும். ஸோ அவன் அடிக்கடி கை ஃப்ராக்சர் ஆயிடும். அவனை வந்து ஒரு கேரக்டரா உருவாக்கி, ஆனா கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை, அடிக்கடி கை உடைந்து ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். அதான் அவனுடைய ஒரு ஃபெசிலிட்டியை காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி கேரக்டர் நான் உருவாக்கணும். மற்றபடி நான் ரொம்ப நாடகங்கள்லையும் பார்த்தது இல்லை அந்த மாதிரியா அவருடைய உலகத்தை அதிகமா பேச நாடகம்.
உங்களுடைய படைப்புகள் பத்தி கொஞ்சம் உங்களுடைய படைப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய முதல் நாவல் நிச்சயமாக ஒரு ஊனமுற்ற பெண்ணுடைய கதையை பற்றி பேசிய ஒரு நாவல் தான். அதன் பிறகு சில நாவல்கள் எழுதியிருக்கேன். ஆனா ஊனமுற்றோட உலகத்தை பத்தி ஒரு நாவலுக்கு மேல் நான் எழுதவே நிறைய கட்டுரைகள் அந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். சாட்ல நிறைய பேரு. ஆமா சார், ஒரு நிமிஷம். தினேஷ் நீங்க கேளுங்க. உங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் கேக்குங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். எனக்கு இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இலக்கியம் சரி, கல்வியும் சரி, நம்மளுடைய இந்த ஊனமுற்றோர்கள் பல பின்னாடியை சந்திக்கிறாங்க. இதில் வந்து நானும் ஒரு ஊனமுற்றவன், ஒரு பார்வையற்றவன் அப்படிங்கிற ஒரு இந்த சமூக இங்கே எனக்கு நீங்கள் சொன்ன பல கேள்விகள் இருக்குது. இது இங்கே சொல்லும் போது வந்து பார்வையற்றவர்கள் வந்து ஒவ்வொரு தளத்திலிருந்து மேற்கு வரும்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. முன்னே சொல்ல போனா வந்து இந்த சமூகம் வந்து சில இடங்கள்ல வந்து பார்வையற்றவர்கள்னாலே இப்படித்தான் இருக்கணும், அதாவது அவங்க நல்லா படிக்கிறவர்கள், நல்லா வந்து ஒரு ஒழுக்கமுடையவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லாரும் வச்சு பாக்குது. அந்த பார்வையில இருந்து பார்க்கும்போது ஒரு சிலர் மாறுபடும் போது ஒட்டுமொத்தமா இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்வையில பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இதே வந்து இன்றைக்கு நம்ம வந்து ஒரு சக வகுப்புல வந்து ஒரு 60 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல வந்து எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஒரு திறன்மிக்க மாணவனா பார்க்க முடியாத அந்த சமூகம் வந்து பார்வையற்றவர்கள் மேல மட்டும் இதை வந்து நான் ஒரு பார்வையற்றவன் அப்படின்னா என்னோட பார்வை நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஏன் தொடர்ந்து நாங்க மட்டுமே ஒழுக்கமா இருக்கணும், நாங்க மட்டுமே சிறப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள எழுது. இந்த கேள்வி இங்க ஏன் இந்த வந்து திரும்ப திரும்ப எங்களுக்குள்ள வற்புறுத்துறாங்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து வகுப்புல சக மாணவர்கள் சகமா பயிலக்கூடிய மாணவர்கள் கூட வந்து உதவும் போதும் மற்ற விஷயம் செய்யும் போதும் ஒரு கருணை அடிப்படையில கூட அதை பார்க்காம ஏதோ ஒரு கடமைக்கு அப்படின்னு செய்யும் போது அதுக்கான ஒரு அந்த போக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு இந்த கல்வி படத்துல வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை குற்றச்செயல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதி பத்தி பேசினாலும் இங்கேயும் வந்து ஜாதி அடிப்படையில இல்லாம இந்த மாதிரி ஊனமுற்றோர்களும் தீண்டப்படாதவர்களும் நடத்தப்படுகின்ற ஒரு வகுப்புக்குள்ள இந்த மாதிரி கல்வி படத்துல இந்த சமூகம் எப்படி இதுக்குள்ள ஆட்படுது? இது ஒட்டுமொத்தம் வந்து கல்வியினுடைய குற்றமா அல்லது அதை கற்க விடக்கூடிய அவர்களோட குற்றமா? இது என்னோட ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய நான் இப்போ ஒரு முதுகலையில 2ஆம் ஆண்டு படி இன்றைய வரைக்கும் நான் எதிர்கொள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, சகஜமா பேசக்கூடிய ஒரு மாணவர்கள் வகுப்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும்போது ஒட்டு மொத்தமா இவர்கள் வந்து இவர்களை ஒதுக்கி தள்ளிட்டு அவர்களுக்குள்ள ஒரு இதை சேரும் போது இங்க எனக்கு என்னன்னா, ஒரு ஊனமுற்றவன் அப்படிங்கிறனால அவர்கள் ஒதுக்குகிறார்களா அல்லது இவரால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற காரணத்துல ஒதுக்குறாங்களா? இந்த மாதிரி நிறைய இந்த 3 கேள்வி எனக்கு கொஞ்சம் பதில் நல்லா இருக்கும். அந்த கடைசி கேள்வி திரும்ப சொல்லுங்க. இல்ல சார், அதாவது ஒரு வகுப்புல இப்போ ஒரு வகுப்புல ஒரு மாணவன் வந்து ஒரு முற்போக்கான வேறுபட்ட ஒரு குணத்தை கொண்டிருக்கான் அப்படின்னா அவனை சகிச்சுக்கிட்டு அந்த வகுப்புல நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பொதுவெளியில வந்து ஒரு பார்வையற்றவன் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து முரண்படுறான் அப்படின்ன உடனே அவனை முற்றிலும் ஒதுக்கிட்டு அவர்கள்லாம் ஒன்று கூட்டிட்டு இவன் வேற மாதிரி இவனோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான நோக்கில் பார்க்கும்போது இங்க என்ன கேரக்டர்கள் சரியில்லை அப்படின்னு அந்த அவனுடைய குணநலன்கள் ஏன் சரியில்லைன்னு இவங்க பாக்குறாங்க. அதாவது இதே வகுப்புல சக மாணவன் இருக்கக்கூடியத அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு பொறுத்து போற தன்மையுடைய இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஏன் எங்கட்டக்கூடிய ஒரு குறைபாடுகளை ஏன் வந்து இன்னும் பெருசா அதை பாக்குறாங்க? அதுக்கு நீங்க உங்களுடைய 3 கேள்விகளுமே வந்து நல்ல கேள்விகள். அவை அடிப்படையில் ஒரு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய முன்னெண்ணங்கள் குறித்த ப்ரெஜுடைசஸ் குறித்த கேள்விகள் தான் இருக்கு. முதல் கேள்வி என்னது, நீங்க ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஏன் பார்வையற்றவர்கள் இல்லாட்டி ஒரு ஊனமுற்றவர்கள் ஒழுக்க சிலர்களா இருக்க வேண்டும், கடும் உழைப்பாளிகளா இருக்க வேண்டும், ஏன் சமூகம் எதிர்பார்க்கிறது அப்படின்னு கேட்டு நல்ல கேள்வி. என்றால் இந்த ஒரு சிக்கல் என்பது ஊனமுற்றவர்களுக்கு மட்டுமே இல்லை, சமூகத்தில் மற்றமையாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஏனென்றால் அவர்களை இந்த சமூகம் எப்போதுமே ஒரு சின்ன சின்ன சலுகைகள் கொடுக்கிறது இந்த சமூகம். அதே நேரத்தில் அவர்கள் மீது கடும் நிறுத்தத்தையும் வைக்கிறது, கடும் எதிர்பார்ப்புகளையும் இந்த சமூகம் வைக்கிறது. சின்ன ஒரு தவறை கூட அவர்கள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களை ஒரு மற்றமையாக இந்த சமூகம், அதாவது அதரிங் சொல்லுவாங்க, ஒரு மற்றமையாக தங்களிலிருந்து வேறுபட்டவர்களை இந்த சமூகம் பார்க்குது. அப்படி இருப்பதனால்தான் வந்து இந்த மற்றமையாக இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு கார்டியன் உடைய ஒரு பார்வையில், அதாவது இவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, இவர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக, இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இவர்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களாக தங்களை சமூகம் வந்து நினைச்சுக்கணும். சோ ஒரு ஊனமுற்றவர் ஒரு வீதியில் இருக்கிறார், ஒரு வீட்டில் இருக்கிறார், ஒரு பள்ளியில் இருக்கிறார், கல்லூரியில் இருக்கிறார் என்றால் அவர் மீது
அவருடைய நலன், அவருடைய இருப்பு முழுக்க முழுக்க தங்களை சார்ந்தது என்று மக்களுக்கு தெரிந்தோ தெரியாமல ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அதனாலதான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி திடீர்னு கீழே விழுந்தாரா உடனே 4 பேர் பிடிக்க போவாங்க. அவங்க பிடிச்சு தூக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவர் கூட இருந்து பாரா இருக்கும். இல்ல ஒரு மாற்றுத்திறனாளி நடந்து போறத பார்த்தாலே யாரும் நான் உதவி செய்ய மாட்டேன். சில பேர் கண்டுக்காம கூட இருக்கும். பட் அடிப்படையில இவர்களுடைய உலகம் தங்களுக்காக, தங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக என்ன இருக்கு? என்னுடைய கால்கள் நாவல நான் இந்த விஷயத்தை பேசுறேன். அதாவது இத வந்து உளவியல்ல வந்து இது ஒரு விதமான இன்ஃபென்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஊனமுற்றவர்களை குழந்தையாக மாற்றுவது, குழந்தையாக பாவிப்பது. என்னுடைய நாவல்ல வந்து அந்த பிரச்சனையை நான் பேசியிருப்பேன். அதாவது அந்த பெண் அவள் சிறு வயதிலிருந்து அவளுடைய பெற்றோர்கள் மிக அதிகமான அக்கறை அவள் மீது காட்டுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவளை ஒரு இயல்பான ஒரு வளர்ந்த பெண்ணாகவே இருக்க அனுமதிக்க அவளை தொடர்ந்து ஒரு குழந்தை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களால வந்து அவ ஒரு வளர்ந்த எல்லா விதமான ஒரு சாத்தியங்களும் கொண்ட ஒரு வளர்ந்த பெண் என்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுடைய குற்ற உணர்வு தொடர்ந்து அவளை குழந்தையாக மாற்றிக்கொண்டே இருக்கும். இதை பத்தி அந்த நாவல்ல பேசும் அதே பிரச்சனை வந்து எல்லா பெரும்பாலான ஒரு ஊனமுற்றவர்களுக்கு இருக்கிறது. என்னவென்றால் அவங்களுடைய பெற்றோர்களின் கீழ் ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தில் இல்லாட்டி அவங்க இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க டக்குனு ஒரு குழந்தையா பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ குழந்தைங்க மேல நீங்க என்ன பண்ணி யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எல்லா வரைக்கும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. குழந்தைங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க பண்ணி கொடுங்க. ஆனா அவங்களா முடிவெடுத்து செய்யறதுக்கு நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க. குழந்தைங்க ஒரு சின்ன தவறு பண்ணா நீங்க எதிர்பாராத நீங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில இருந்து இல்லாட்டி ஒரு பாதையில இருந்து அவங்க விலகி போறாங்க அப்படின்னு உங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீங்க அவங்கள வந்து கண்டிக்கக்கூடியவங்களாக, கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக, அவங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்களாக, அவர்களை வழிநடத்தக்கூடியவங்களாக நீங்க உங்களே வந்து பாவிச்சுக்கிறீங்க. ஒரு ரட்சகர்களா நீங்களே உங்களை நினைச்சுக்கிறீங்க. யார சொல்றேன்? வளர்ந்தவங்களை சொல்றேன். அப்ப குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒழுக்கப்படுறான்னு சின்ன பண்றாங்க. உங்க வீட்டுல கூட குழந்தை உங்களுடைய சட்டமகள்ல இருந்து காசு திருட்டுச்சுன்னா உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. உங்களுடைய நண்பர் உங்க சட்டமகம் திருடினா கூட நீங்க மன்னிச்சிருக்கீங்க சார். போன ஏடா திருடினா என்ன கேட்க வேண்டியது. ஏன்னா குழந்தை படத்தை மன்னிக்க மாட்டீங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு அவங்கள முழுக்க அவங்க உங்க பொறுப்புல இருக்காங்க நீங்க நினைச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் வந்து ஊனமுற்றவர்களையும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஊனமுற்றவர்கள் வந்து ஒழுக்க செல்லுகளா ஏன் இருந்தாங்களோ அப்படின்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி இந்த சம்பவம் பார்க்க. சோ இது வந்து அவங்களுடைய சக மனிதர்களாக பாவிக்காதவனுடைய ஒரு பிரச்சனை தான். அதை வந்து சக மனிதர்களாக ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து உன்னதமாக்கி அவர்களை குழந்தைகளாக தங்களுடைய கீழ் இருப்பவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு அது திட்டமிட்டு சமூகம் செய்யறது இல்லை. பட் சமூகத்துக்கு தன்னிச்சையாக அந்த ஒரு எண்ணம் வந்து அதுதான் கருணை, இரக்கம்னு மாறி அன்பாக மாறி அது ஒரு உன்னதமாக்கல் இருக்கு. அதான் வந்து இந்த ஒரு அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக தங்களை சமூகக்கூடிய விஷயம். இது எல்லாமே இருக்கு. இதனுடைய ஒரு விளைவுதான் நீங்க சொல்ற விஷயம். அது பிறகு வந்து ஏன் வந்து இந்த சொசைட்டில இந்த சமூகத்தில் ஒருவர் தனியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க கடைசியாக கேட்டீங்க. ஆனா அதுல எனக்கு இருக்கக்கூடிய பதில் என்பது எப்போதுமே மனிதர்கள் ஒரு உறவை முறிக்கும் போதோ, நம்மளிடம் பிணக்கம் காட்டும் போதோ, நம்மளிடம் கோபப்படும் போதோ, அவர்கள் அதற்கு தரக்கூடிய பதில் இருக்கிறதுல அதனை நேரடியாக எடுத்துக்கூடாது. இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். நீ ஏன்டா இப்படி பண்ண? நீ இப்படிப்பட்டவன நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சொல்லலாம், ஒரு பதில் சொல்லலாம். இல்லாட்டி அவங்க டக்குனு உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். அதுக்கான காரணம் வந்து உங்களை அவர்கள் ஊனமுற்றவர்களாக கருதி ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை வைத்து அதன் காரணமாக உங்களிடம் கோபித்துக் கொண்டு உங்களை ஒதுக்கி விடுகிறார்கள் அல்ல. ஒரு ஏதோ ஒரு அக்கேஷன்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை எதிர்கொள்ள முடியாமல் போகலாம். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க மீது ஒரு வருத்தம் இருக்கலாம். உங்களை டக்குன்னு உங்களை கத்தவும் முடியாது. அந்த நேரத்துல எதுவும் பண்ணவும் முடியாது. சோ உங்களை விட்டு ஒதுங்கி போறாங்க. இது அவ்வளவுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நம்ம நேரடியா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. என்றால் பெரும்பாலான நேரங்களில் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்தை தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் வரும்போது அவர்களை திரும்பவும் அவர்களை நண்பர்கள் ஆக்குவதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடலாம். இல்ல இயல்பா இருக்கலாம். அவங்க திரும்ப உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. நம்ம விட்டு போகக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம நோக்கி திரும்ப வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏனென்றால் நம் பக்கம் பெரிய தவறுகள் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நம்மிடம் கோபித்துக் கொண்டு சென்றவர்கள் ஒரு நாள் மனம் மாறி வருவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கலாம். அதை பத்தி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்புறேன். அந்த உலகத்தில் நண்பர்களுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு நண்பர்களால் நிரந்தர உலகமாக நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் இருக்கும், உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். இந்த இரண்டாவது கேள்வி நான் மறந்துட்டேன். தினேஷ் நீங்க பேசுங்க. ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. தினேஷ் இருக்கீங்களா? தினேஷ் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. அவர் வெளியேறிட்டார்.
சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி சார். ஒருத்தங்க அந்த ஒரு இதுல அந்த சாட் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னுடைய புத்தகங்கள் ஆடியோ வடிவில் கிடைக்குதா அப்படின்னு. அதுக்கான முயற்சியில நான் இருக்கேன். ஸோ விரைவில் என்னுடைய புத்தகங்கள் ஆடியோ வடிவில் வரும், நான் எதிர்பார்க்கிறேன். நன்றிங்க சார். விஜய் கணேஷ் சார், நீங்க கேளுங்க சார். வணக்கம் சார். டிசபிலிட்டி அஸ் ட்ரோப்னு ஒரு விஷயம் பேசுறீங்க. அதில் சின்ன கிளாரிஃபிகேஷன், அதாவது டோட்டலாக நெகட்டிவாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்களா? அதாவது ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் இருக்கும். எனக்கு என்னன்னு புரியலன்னா, இப்போ ஊனமுற்றோர்கள் யதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை நேரடியாக பதிவு செய்யும் போது அது எஃபெக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா அந்த விஷயம்? இப்போ ஒரு நான் சொன்ன வந்து முழுக்க அவங்களுடைய உலகம் எப்படியானது அது நேரடியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒட்டி தான் நான் பேசினேன். அவங்களுடைய உலகத்தை நேரடியாக நீங்க புரிந்து கொள்வதற்கு நிறைய தடைகள் இருக்கு. மொழி ஒரு தடையாக இருக்கிறது, கலாச்சாரம் தடையாக இருக்கிறது, நமக்கு அதுவரையில் இருந்த பழக்கப்பட்ட அனுபவங்கள் தடையாக இருக்கிறது. அப்போது நம்ம எப்படி ஒரு தப்பித்தல் முறை அது வந்து இன்னும் எளிதாக எதிர்கொள்வதற்கான வழி என்ன வந்தால் அதை நமக்கு ஏற்றவாறாக நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பார்வையற்ற ஒருவருடைய ஒரு கதையை நீங்கள் இல்லாட்டி ஒரு சினிமாவை நீங்க பாக்குறீங்க, ஒரு கதையை படிக்கிறீங்க, அதோட இடத்துல உங்களுக்கு நீங்க பொருத்திக்கிறீங்க, சரிங்களா? அதோட இடத்துல நீங்க பொருத்திக்கிறீங்க. அப்படி பொருத்திக்கிட்டு அவருடைய அந்த அனுபவத்தை அப்படியே நீங்க உள்வாங்கிறது. அதுக்கு பதிலாக அவர்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு பொருத்தமாக, உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டு அது உங்களுடைய அனுபவமாக நீங்க மாத்திக்கிறது. இதுதான் நான் ட்ரோப் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய ஒரு சிக்கல், அது வந்து அதனால பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க முழுமையாக அவங்களுடைய உலகத்துக்குள் போக முடியாதபடி அது ஒரு தடையாக மாறப்போகுது. அது வந்து ஒரு விதத்தில் நம்முடைய மொழியுடைய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு விதத்தில் அது நம்முடைய ஒரு வாசகர்களுடைய பார்வையாளர்களுடைய பிரச்சனையா அது இருக்கு. இப்ப நான் வந்து ரொம்ப சரியா சொல்றது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல டிசபிலிட்டி சார்ந்து சினிமாக்கள் அதெல்லாம் படங்கள் இப்ப வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். நான் வந்து இந்த ஒரு படத்தை பத்தி சொன்னேன், ஜம்பிங் ஓவர் த படில்ஸ் அப்படின்னு. செக்கோஸ்லோவேக்கியா படம் தான் நினைக்கிறேன். ஒரு ஊனமிட்ட ஒரு சிறுவன், அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, வேற குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும். அந்த முழு படமுமே வந்து அவன் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அவனுக்கு வந்து கால் ஊனம் இருக்கும், அவனுக்கு மோட்டார் டிசபிலிட்டி இருக்கும், அதனால வந்து ஒரு குதிரையை ஓட்ட முடியாது. அப்ப அவன் குதிரை ஓட்டணும்னு அவன் ஆசைப்படும் போது, அவன் ஒரு 13, 14, 15 வயசு இருக்கக்கூடிய பையன். ஒரு சின்ன ஒரு நகரம் அது, சிறு நகரம் அது. அங்க வந்து இந்த ரிப்பப்ளிக் டே பரேடும் போது மக்கள் இந்த மாதிரி ஒரு குதிரை வீரர்கள், படை வீரர்கள் வந்து அப்படி ஊர்வலமா போவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க விஷயமா கருதப்படும். நம்மளும் அது மாதிரி போகணும் அவன் ஆசைப்படுவான். ஆனா எல்லாருமே அவரை கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் அந்த மொத்த படமே அதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடுறான். அப்ப என்னன்னா, அந்த படத்துல முடிவுல ஒரு பிரமாதமான காட்சி இருக்கும். அவன் வந்து எல்லா தடைகளையும் மீறி எப்படியோ வந்து குதிரை ஓட்ட கத்துக்கிட்டு அந்த ஒரு அவனுடைய போற வழியில ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கும், ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அவன் வந்து அந்த குதிரையை வச்சு அந்த அது மேல ஏறி ஜம்ப் பண்ணி போயிடும். அதான் அந்த படம் அப்படிதான் முடியும். இப்போ நீங்க இந்த படத்தை வந்து ஒரு ஊனமுற்ற ஒருவர் பார்க்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திகைப்பு என்பது இந்த உடலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு கதையாக அவங்க அதை பார்ப்பாங்க. ஒரு ஊனம் இல்லாத ஒருவர், அந்த அனுபவத்தை அனுபவமே இல்லாமல் அதை பற்றி சிந்தனையை பெருசா இல்லாதவங்க அந்த கதையை பார்க்கும்போது, இந்த உடலை வைத்துக் கொண்டும் ஒருவர் அதை செய்கிறாரே அப்படின்னு அவங்க அதை பார்ப்பாங்க. ரெண்டுக்கு மேல வித்தியாசம் இருக்காது. இன்னும் இருக்கு இல்லையா, இதுதான் பிரச்சனை. உடலை வைத்துக் கொண்டு அவர் அதை செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். இதை வச்சுட்டும் அவங்க அவ்வளவு பெரிய ஒரு இரக்கத்தோட அதை பார்க்கறது. இதை வச்சுக்கிட்டும் அவங்க இதெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு அது வேற. அது வந்து அது கொஞ்சம் ஒரு புரிதப்படுத்தி அதுக்கு ரொம்ப மிகையா பார்த்து அதுக்காக இறக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தங்களுடைய வாழ்க்கையில் பல சிரமங்கள் தடைகள் வந்தப்ப அவங்க அதை எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்கள வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் ஒரு ஒரு மட்டமையாக மாத்திட்டு, பாரு அவன் நம்மளோட வித்தியாசமா இருக்கான், நம்ம நினைச்ச உடனே குதிரையில ஏறி பிராக்டிஸ் பண்ணி நம்மளால அதை பண்ண முடியும், அவனால பண்ண முடியல, அவன் அதையும் மீறி அவன் அதை செஞ்சு காட்டுறான்னா இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இருப்பாங்க. தங்களே அவரை ஒப்பிட்டுக்கிட்டே அவங்க அதை கற்பனை பண்ணி அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க.
இது ஒரு பெரிய சிக்கல். இது ஒரு டிஸ்டன்ஸ் உருவாது. அந்த குறிப்பிட்ட அந்த படத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் அந்த படம் அப்படிங்கிற அனுபவத்துக்கும் நடுவில் பெரிய இடைவெளி அது. நீங்க வந்து உங்களை அந்த விஷயத்துல இருந்து வேற வைத்து நீங்க அதை அட்ரஸ் பண்ணும்போது அது அந்த இடைவெளி. இதுதான் நான் வந்து ஒரு ட்ரோப்பா அதை பார்க்கக்கூடிய பிரச்சனை. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் தான். ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனை தான். நன்றி. நன்றி சார். அடுத்தது கலையரசி, நீங்க கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் பிஹெச்டி ஸ்காலர் சார். தலித் ரைட்டிங்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஒரு டிசேபிள்டு பர்சன் தலித்தா இருக்கும்போது அவருடைய பிரச்சனைகள் வந்து என்னவா இருக்கு, அதை பத்தின ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு கேள்வி சார். எனக்கு தெரிந்து டிசபிலிட்டி வந்து தலித் ஸ்டடீஸ்ல சேர்ந்து பேசப்பட்டது ரொம்ப ரொம்ப குறைவுதான். தலித் ரைட்டர்ஸ் டிசேபிள் பீப்புள் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு வடிவத்துல எனக்கு பேசப்பட்டதில்லை. ஆனா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஏரியாவா இருக்கும், ரொம்ப முக்கியமான ஏரியாவா இருக்கும். ஏன்னா எனக்கும் சொன்ன மாதிரி இந்த டிசபிலிட்டி ஸ்டடீஸ் இல்லாட்டி வந்து டிசபிலிட்டி ஸ்டடீஸ், ஊனமுற்றோருடைய இயல், அப்புறம் வந்து பெண்ணியம், இது ரெண்டுமே ரொம்ப பக்கத்துல பக்கத்துல போகக்கூடிய ஒரு ஏரியாக்கள். ரெண்டுமே இந்த ரெண்டு களங்களுமே ரொம்ப பக்கத்துல நெருக்கத்துல இருக்கக்கூடியது. ஏன்னா இரு தரப்புமே, பெண்களும் சரி ஊனமுற்றவர்களும் சரி, தங்களுடைய உடலால் உலகம், அவங்களுடைய உலகம் சரி, அவங்களுடைய வாழ்க்கையும் உடலால் பெரிய அளவில் தாக்கம் பெறக்கூடிய மக்கள் அவங்க. மூணாவதா சொல்றது வந்து தலித்துகள். ஏன்னா அவங்க இவங்க அளவு கிடையாது, பெண்கள் அளவுக்கும் ஊனமுற்றவர்கள் அளவுக்கும் அவங்க தங்களுடைய உடலால் பாதிக்கப்படுவதில்லை. அதனால அவங்களுடைய உலகம் பெரிய அளவுல வந்து வடிவமைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த தீண்டாமை என்கிற பிரச்சனை இருக்கிறதுல அது வந்து அவர்களுடைய உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். தொடர்ந்து அவங்க தங்களுடைய தோற்றம் குறித்து, தங்களுடைய மற்றவங்க பார்க்கிற விதம், இந்த பார்வை சார்ந்த ஒரு சிக்கலை வந்து அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து அவங்களோட அமைப்பு மட்டுமில்லை, அவங்களுக்கு சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிம்பம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக உள்ளது. ஸோ அதை வந்து அவங்க தங்களுடைய உடம்புல தான் உணர்றாங்க. ஸோ உடலை எழுதுவது என்பது பெண்ணியத்துல ரொம்ப முக்கியம், இதுல ஊனமுற்றோரியல் முக்கியம், ஓரளவுக்கு அது வந்து தலித்தியல்ல முக்கியம். அப்ப தலித் ஒரு ஊனமுற்றவராக இருக்கும்போது அது ஒரு மிக பெரிய ஒரு சுமையாக இருக்கும். இரண்டு சிலுவைகளை சுமப்பது போன்ற ஒரு காரியமாக அது இருக்கும். ஸோ அதை பத்தின எழுத்துக்கள் எனக்கு தெரிந்து நான் படித்ததில்லை. அவருடைய எதிர்காலத்தில் அது வருமானால் அது ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக. ஆனால் நிச்சயமாக இருக்கிறார்கள் அந்த எழுத்தாளர்கள். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய பின்னணியை வச்சு நீங்க அந்த ஒரு முடிவு பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்தை பத்தி எழுதியிருக்க மாட்டாங்க. உதாரணமாக என்னுடைய ஊரான குமரி மாவட்டத்தில் தக்கலை என்கிற பகுதியை சேர்ந்த நட சிவகுமார், அவர் வந்து தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பு, அதுல வந்து அவர் வந்து சில கவிதைகள் இந்த ஊனம் குறித்து, போலியோ ஊனம் குறித்து, அவருக்கு ஒரு போலியோ ஊனமுடைய கால் இருக்காரு, அதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. சில கவிதைகள்ல வந்து அந்த ஒரு தலித் அனுபவத்தை பத்தி எழுதிட்டு சேர்த்து எனக்கு அவர் எழுதியதில்லை. உவர்மன் அப்படிங்கிற தொகுப்பு. அது போக வந்து சில புனைகதை எழுத்தாளர்கள் தலித்துகளில் அவங்களுக்கு உடல் ஊனம் உள்ளது நான் அறிவினா, அவங்க அதை பத்தி அவங்களுடைய புனைவுல கொண்டு வந்து. நன்றி சார். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க நேரடியா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம நிறைவு பகுதிக்கு போகலாம். கேள்விகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க பங்கேற்பாளர்கள் நேரடியாக கேட்கலாம். அபிலாஷ் சார் வணக்கம். நான் யாழினி முருசாமி பேசுறேன். வணக்கம். ஒன்றும் இல்லை சார், அந்த ஊனத்துக்கும் வீரத்துக்கும் தொடர்பு பற்றி ஏதாச்சும் படைப்புகள் இருக்கா? அதாவது என்னக்கா, இப்போ போராளிகள் அப்படின்னாக்கா அதுக்கு தகுதி இல்லாதவங்க ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த நீங்க சொன்னீங்க குழந்தை தன்மையோட பாக்குறாங்க அந்த பேரண்ட்ஸ், அந்த மனநிலை தான் பொதுமக்கள் கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச படைப்புகள் அவ்வளவா வரலைங்க. பட் ஈழ இலக்கியத்துல இருக்கு. இப்போ சர்மிளா சயீதுடைய நாவல், அப்புறம் உம்மத் அப்படிங்கிற நாவல்ல அந்த ஒரு போராளியோட பாத்திரம் வந்து ஊனமுற்றவனா தான் இருக்கும். அதே போல வந்து அந்த சயந்தனுடைய 6ஆம் விடுவிலையும் அந்த கேரக்டர் வந்து ஊனமுற்றவனா மாற. இந்த படைப்புல பாத்தீங்கன்னா இவங்க வந்து போரின் காரணமாக ஊனமுற்றவர்களா இருக்காங்க.
2 வகையான ஊனம் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து உங்களுடைய பிறவியிலே ஏற்படக்கூடிய ஊனம், வந்து விபத்தினால் வரக்கூடியது அல்லது போரினால் வரக்கூடியது. ஸோ இவங்க அந்த போரினால் வரக்கூடிய ஊனம் கொண்டவர்களா இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய வீரம் அப்படிங்கிற இல்லாட்டி அவங்களுக்கு சமூகத்துல அவங்க ஒரு வீரமான போராளியாக இருப்பது அது வந்து பெருசா பாதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த அவங்க அந்த நாவல்ல பெருசா ஒர்க் பண்ணல. அந்த 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 கேள்வி அவங்க அந்த 2 பேருமே நாவல்கள்ல 2 நாவல்களையும் அது வந்து உம்மத்திலையும் சரி ஆறாவடுலையும் அந்த ஒரு சிக்கலை அவங்க வந்து பெருசா பேசல. பிறப்பிலேயே ஊனமா இருந்து இப்ப தமிழ் வந்து இப்ப நீங்க இந்த 6வது சொன்னீங்களா, அது மாதிரி ஆறாவது ரணம்னு கி நடராசன் ஒரு 2 தொகுப்பு போட்டிருக்கிறாரு. ஆறாத ரணம்னு அப்புறம் மனைப்பாம்பனு. அதுல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு போராளியா இருப்பாரு. காவல்துறை வந்து அவர் கால் ஊனத்தை வச்சு நொண்டினாயின்னு அவருக்கு வந்து பட்ட பேர் வந்து சுட்டுவாங்க. அது மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்புறம் பேராசிரியர் சாய்பாபா இல்ல வட இந்தியாவில ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அவருடைய கேரக்டர் மாதிரி நம்ம பிரேம் ரமேஷ் வந்து ஒரு நாவலா சிறுகதையா தெரியல, ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை நான் சமீபத்தில் தான் படிச்சேன். அது அதே அவருடைய கேரக்டரே எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி போலியோல பாதிக்கப்பட்ட ஒரு பேராசிரியரா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு புரட்சிகர இயக்கத்துல இருப்பாரு. அது எனக்கு கதையா ஞாபகம் வரல. உடனே இப்ப தேடி பார்த்துக்க மகாமுனியா அல்லது இந்த சொல் என்று ஒரு சொல்லான்னு தெரியல. அது மாதிரி அந்த அந்த ரொம்ப உச்சபட்சமான அந்த போராளிகளா இருப்பாங்க. அது மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்ப நல்ல விஷயம். இந்த படைப்பு இந்த 2 பிரதிகளையும் நான் படிச்சது இல்லை. குறிப்பிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா எதிர்காலத்தை அதை படிச்சு பார்க்க. சரி. அதே மாதிரி கவிதையிலையும் பாத்தீங்கன்னா யானி சீன்னு ஒரு 2 தொகுப்பு போட்டிருக்காங்க. இப்போ புதுசா புதுமை பதிப்பகத்துல அது புது உலகம் பதிப்பகத்துல பொன்னுலகம் பதிப்பகத்துல போட்டிருக்காங்க. யானி சீன் 2 தொகுப்பு. அப்புறம் லதா ராமகிருஷ்ணனும் பார்வையற்றவருடைய கவிதைகளை தொகுத்து போட்டிருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் தமிழ் ஈழன்னு ஒரு கவிஞர், அவரும் வந்து தமிழன் கவிதைகள்னு அவரு ஒரு படம் ஊனமுற்றோர்களுக்கான படம் அதுல துணை இயக்குனரா இருந்தவர். தமிழ் ஈழன்னு சென்னையில 400 ஐஎஸ் அகாடமி ஒரு அமைப்பு இருக்கு, அதனுடைய இயக்குனரா இருக்கிறாரு. அவரும் அந்த ஊனமுற்ற பத்தின கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஒரு மகிழ்ச்சி. இந்த படைப்புகள் பத்தி எல்லாம் நீங்க குறிப்பிட்டது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த தகவல்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நானும் எதிர்காலத்துல இந்த படைப்புகள் எல்லாம் நிச்சயமா பாக்குறேன், படிக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி சார். வேற ஏதாச்சும் கேள்விகள் இல்லாட்டி நம்ம இப்ப நிறைவு பகுதிக்கு போயிடலாம் சார். இந்த இதுல சாட்ல மட்டும் ஒரு பாத்துட்டீங்களா யாராவது? அது ஆடியோவில் கிடைக்குமா அப்படி போட்டிருக்காங்க சார். இந்த யாழினி ஸ்ரீ அது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பேசிட்டோம், அந்த டிஸ்கஷன் வந்துருச்சு. அப்புறம் கேள்விகள் பெரும்பாலும் வந்துருச்சுங்க சார், நம்ம பேசிட்டோம். சரிங்க. ஆமா, பெரும்பாலான விஷயங்கள் ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு மிக ஒரு நீண்ட ஒரு அருமையான கேக்குங்களா தினேஷ் ஐயா மன்னிக்கும், கொஞ்சம் இணைய சிக்கல் என்ன அந்த 2வது அதாவது என்னோட அந்த இன்னைக்கு கேட்கலாங்களா? இல்லைங்க சார், போன்றவர்களுக்கு வந்து உதவுவது வந்து உதவுனா எங்களுக்கு வந்து இவங்களை போன்றவங்களுக்கு வந்து உதவு வந்து புண்ணியம், இவங்களை போன்றவங்களுக்கு உதவு நம்ம கடமை, இப்படி அந்த சிந்தனைகள் ஏன் வருது? அதாவது இப்போ வந்து இது வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கிற தாண்டியும் சரி உதவலாமன்ற எண்ணம் இல்லாம இது ஏன் இந்த போஸ்ட் ஏன் இந்த நிலவு எனக்கு வந்து தெரியுங்களா? ஏன்னா வந்து இப்போ இந்த பார்வையிட்டு இப்போ ரோட கிராஸ் பண்ணிட்டா இவங்க புண்ணியம் கிடைக்கும், இப்போ ஒரு நாள் சாப்பிடணும், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்னால வந்து அந்த உதவியானது சில நேரம் வந்து முகம் சுளிக்க கூட வைக்குது. இந்த மாதிரியான போக்கு ஏன் நிலவுது? இது வந்து ஒரு நம்முடைய கலாச்சார பிரச்சனைனாங்க. அதாவது நான் 7ஆம் உலகம் நாவல் பற்றி கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு மற்றமையை உன்னதமாக மாற்றுவது. அது வந்து நம்முடைய கலாச்சாரத்துல நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் காந்தியுடைய அரசியல்ல வந்து பார்க்க முடியும். காந்தி எப்படியும் தொடர்ந்து இந்த மற்றமையை வந்து உன்னதமானதாக மாற்றுவது, சிறுபான்மை என்ற உன்னதமானவர்களாக மாற்றுவது, தீண்டாமையை உன்னதமானதாக மாற்றுவது, தீண்டத்தகாத மக்களை வந்து உன்னதமாக மாற்றுவாங்க. ஆனா அவங்களோட பிரச்சனையை சரி பண்ண மாட்டாங்க. அவங்களோட அடிப்படையான பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது பதிலாக வந்து தற்காலிகமான சொல்யூஷன்ஸ் கொடுத்து அவங்க உன்னதமானவர்களாக மாற்றுவது, கடவுள் பிள்ளைகள் சொல்றது. அப்ப காந்தி எப்படி அவங்களை கடவுள் பிள்ளைகளை சொன்னாங்களோ அதே மாதிரிதான் வந்து ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது புண்ணிய குறைக்கிற நம்பிக்கை அங்கிருந்தா வருது. இது நம்முடைய இந்து கலாச்சாரத்துடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது இந்து மதத்தை படிக்கிறதா நீங்க நினைச்சுக்கலாம், பட் நம்முடைய பண்பாட்டுல ஒரு பெரிய குறை இருக்கு. அது என்னவென்றால் மற்றமையை அப்படியே புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் அதை வந்து புனிதமாக மாற்றுவது பெரிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இன்னொரு பார்வை இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு சிக்கல் எனக்கு அதிகமா ஆண்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் என்னவென்றால் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், பெண்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இன்னும் பெட்டரா அவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உணர்வு அளவுல வந்து அவங்களால
அவங்கள இந்த மாதிரி ரொம்ப புனிதமாக்குவது, அவங்கள வந்து அவங்ககிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறதெல்லாம் பெருசா பண்றதில்ல நினைக்கிறேன். ஸோ அதனால பெண்களால வந்து டக்குன்னு அவங்ககிட்ட இறங்கி வந்து பேச முடியுது. ஸோ இந்த ஒரு இது ஒரு தனி டாபிக் இது. அதாவது இந்த பாலினத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறன் அனுபவத்துக்கும் மாற்றுத்திறன் சார்ந்த உடல் கொண்டவர்களுக்குமான ஒரு உறவு ரொம்ப நுட்பமான ஒரு உறவு. பாலினத்துக்கும் இதுக்குமான ஒரு உறவு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமானது. அது குறித்து நம்ம தனியா என்னன்னாலும் இன்னைக்காவது ஒரு நாள் டீட்டெயிலா பேசுவோம். ஆனா இதுதான் என்னுடைய பார்வை. ஒருவேளை இது ஆண்களுடைய பிரச்சனை அப்படின்னு கூட நான் சொல்றேன். ஒரு பொதுமைப்படுத்தக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். பெண்கள் ஆண்கள் ஆட்கள் இதுல இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் இமோஷனலா பெண்கள் இந்த விஷயத்தை டீல் பண்றதுனால அவங்களால இன்னும் பெட்டரா மாற்றுத்திறனாளிகளை டீல் பண்ண முடியும். அவங்க வந்து இன்னும் பெட்டரா இன்னும் நியாயமாக அவங்க கிட்ட இருக்காங்க. ஆண்கள் மட்டும்தான் பெரும்பாலும் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை எதிர்கொள்ளும். சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். என்னோட சார் இப்ப இந்த மாதிரி இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகள்லயே பொதுவாக வந்து நான் பார்க்கும்போது வந்து சமூக ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து போராடி வாழ்க்கையில முன்னேற்றி வரும்போது திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க நுழையும் போது பாத்தீங்கன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை போன்றவங்க திருமணம் பண்ணாதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து எல்லார் வகையிலும் கேட்டுட்டே வரேன். இது எந்த வகையில, அதாவது வந்து ஒரு பார்வையற்றவனை கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண்ணும் ஆகணும் அப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஊனமுடையவர்கள் அந்த ஊனமுற்றவர்களை கல்யாணம் பண்ணுன்ற ஒரு போக்கு இங்க நிலவுது. இது வந்து நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது இந்த அப்ப வந்து பார்வைங்கிறத விட ஒரு குறைபாடு உடையவர் ஒரு குறைபாடு இல்லாத நபரை அணுக்கும் போது ஏன் இந்த போக்கு அந்த சமூகத்தை நிலவராங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க அது. அதாவது என்ன ஒரு சிக்கல் நம்ம சமூகத்துல இந்த விஷயத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம திருமண பந்தத்துக்கு தயாராகும் போது நம்ம அதை இயற்கையை எடுத்துக்கணும். மாற்றுத்திறனாளி இருக்கிறார், ஆணோ பெண்ணோ, இயல்பான உடல் கொண்டவர் இருக்கிறார். இவர் அவரை விரும்பலாம், நேசிக்கலாம், திருமணம் செய்யக்கூட நினைக்கலாம். ஆனா நம்முடைய சமூகத்துல வந்து திருமணம் செய்ய நினைக்கிறது ஒண்ணு, திருமணம் செய்யறது வேற ஒண்ணு. திருமணம் செய்வதில் ஆசைப்படுறது, விரும்புறது வந்து ஒரு விஷயம். ஆனா அவங்களால திருமணம் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்துல பல விதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் நிர்பந்தங்களும் இருக்கின்றன. அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட நிர்பந்தம் என்னவென்றால் ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், சில தர மதிப்பீடு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்தாதான் அந்த ஒரு மணமகனாவோ மணமகளாவோ. மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை மட்டுமே இல்லை, பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த மதிப்பீடுக்குள் வராதவங்க நிறைய பேர் திருமணம் செய்ய முடியாத மாதிரி வெளியே போயிடுறாங்க. அதோட நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா. அதாவது கருப்பான நிறம் கொண்ட பெண்கள்ல பாருங்க, கருப்பான நிறத்துக்கும் திருமணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க கருப்பான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால நீங்க சாப்பிடுற சாப்பாடு சோறு கருப்பா இருமா? இல்ல இல்ல. கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவங்ககிட்ட பேசும்போது அந்த பேச்சு கருப்பாயிருமா? ஆகதில்லை. ஏன்னா கருப்பான பெண்களால் திருமணம் செய்ய முடியாது. நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. நீ கருப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாது. பல்லு நீண்டுகிட்டு தான் திருமணம் ஆகாது. நீங்க ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னா திருமணம் ஆகாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குல்ல சமூகத்துல. இது எல்லாமே வந்து பல்வேறு விதமான மதிப்பீடுகளை வந்து வைக்கிறாங்க. அந்த விழுமியங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே நிமிஷம் கேள்வி கவனிக்கிறேன். சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மதிப்பீடுகள் நிறைய சமூகத்தில் இருக்கிறதுனால இது வந்து சமூகத்துல பெரிய ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை மக்கள் மீது போடுது. சோ வந்து ஒரு மணமகளை தேர்வு பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, சொந்த சாதியில தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் மிக்கவர்களாக, அழகானவர்களாக இருக்கணும், சிகப்பானவர்களா இருக்கணும், ரொம்ப வலுவானவர்களா இருக்கணும், இப்படி பல எதிர்பார்ப்புகள் வந்து அவங்களாவே உருவாக்குறது இல்லை. நீங்க காதலிக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காதலிக்கிறீங்க. திருமணம் செய்வது மட்டும் ஏன் எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை சமூகம் வந்து அவங்க திணிக்கும். சோ இந்த பிரச்சனை சமூக அளவில் தான் இருக்கு. நம்முடைய கலாச்சாரத்திலையும் நம்முடைய பொது புத்திலையும் இந்த பிரச்சனை இது மாறணும், கண்டிப்பா மாறணும். ஏன்னா இயல்பான யதார்த்தமான உலகம் என்பது வந்து இவங்க அதுதான் திணிக்கக்கூடிய போலியான மதிப்பீடுகள் இன்னொன்றா இருக்கு. அது முழுக்க அபத்தமான பல மதிப்பீடுகள் இருக்கு. இதனுடைய விளைவா தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் செய்வதற்கு ஆள் கிடைக்கிறது. பார்வையற்ற ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பார்வையற்ற பெண்ணை வந்து ஒரு ஆண் திருமணம் செய்யணும். அவனுக்கு வந்து எந்த குறைபாடும் நினைச்சு, இல்லாட்டி அவனுக்கு வேற ஏதோ ஒரு மாற்றுத்திறன் இருக்கலாம், இல்லாட்டி அவனுக்கு எந்த குறைபாடும் நினைச்சு ஒரு இயல்பான ஒரு உடல் கொண்டவனா இருக்கான். அந்த ஒரு பார்வையற்ற பெண்ணை திருமணம் செய்யனால அவனுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. அதான் யதார்த்தம். அவன எல்லா பெண்களை போல அந்த பெண்ணையும் வந்து அவன் திருமணம் செய்து மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆனா சமூகம் வந்து அது ஏத்துக்காது. அவனோட குடும்பம் அதை ஏற்காது, உறவுக்காரங்க ஏத்துக்காது. இப்போ ஒரு பார்வை இல்லாத ஒரு ஆணுக்கு உதவும், இல்லாட்டி வந்து உடல் ஊனம் கொண்ட ஒருவர், இல்லாட்டி செவித்திறன் இல்லாத ஒருவர், பேச்சும் திறன் இல்லாத ஒருவர், இப்படிப்பட்ட பல ஆட்கள் இருக்காங்க. இவங்க ஆண்களோ பெண்களோ இவங்களை திருமணம் இன்னொங்க செய்யறதுல பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. பிரச்சனை வந்து முழுக்க குடும்பம் உறவுகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, வேற வழி இல்லாம இந்த மாற்றுத்திறனாளிகளே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அவலமான சூழல் இருக்கு. ஏன் அவலமான சூழல் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் மாற்றுத்திறன் கொண்டவரை
இயல்பான உடல் கொண்டவர் திருமணம் செய்யும் போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது சில கட்டங்கள்ல சில நேரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சில ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க. இப்ப 2 பேருக்குமே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒரே இடமா சிக்கல் இருக்குது அப்படின்னா 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாழ முடியும். ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் தனியா தங்களுடைய உலகத்தை அவங்களே அமைச்சுக்கிட்டு எந்த ஹெல்ப்பும் இல்லாம வாழ்த்துறாங்க. அது மாதிரி வாழ முடியும். ஆனா இன்னொருத்தங்க அந்த ஒரு இயல்பான உடல் கொண்டவர் இருக்கும் பட்சத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உலகத்தை ஹேண்டில் பண்றதுல. இல்லாம இருந்தாலும் அவங்க சமாளிச்சுப்பாங்க. பட் அகைன் எதுக்கு அப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள அவங்க ஆட்படுத்தணும்? ஏன் இயல்பான அவங்களோட அவங்க வாழ? சோ இந்த ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்மளோட சமூகத்துல இருக்கு. இது வந்து வெறுமனே மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே அல்ல. பல விதமான உடல் தன்மைகள், உடல் தோற்ற அமைப்புகள் கொண்டவங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மாற்றுத்திறனாளிகள் மேலே இருக்கு. சமூகத்துல பெரிய அளவில் மாற்றம் வரும். வெறுமனே மாற்றுத்திறனாளிகள் புரிஞ்சுக்கிட்ட மாற்றம் வந்தா மட்டும் போதாது. உடல் சார்ந்த மதிப்பீடுகள் வைக்கிறது நம்ம வந்து ஒட்டுமொத்தமா நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு மனிதர்களை அவங்கள மாதிரி இயல்பாக ஒரு மனிதனை மனிதனாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தர மதிப்பீடுமே வைக்காம நீங்க வந்து திருமண பந்தத்தின் போது ஒரு வரனை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை வந்து நம்முடைய உலகத்துல நம்முடைய நாட்டில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு நன்றி. 7:30 மேல கடந்துட்டு 7:45 போகுது. மிக ஒரு அருமையான உரை. நிச்சயம் உங்களுடைய எழுத்துக்களை போலவே இந்த உரையும் பெரும் அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு பெரிய அதில் ஒரு மன ரீதியான மாற்றத்தை இங்கே கவனித்தவர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தியிருக்கும் என்பதிலே ஒரு எல்லளவிலும் சந்தேகம் இல்லை. என்றால் தொடர்ந்து ஒரு அருமையான ஒரு நேர்த்தியாக அமைக்கப்பட்ட உரை. அது பிறகு கேள்வி நேரமும் மிக நேர்த்தியாக நீங்கள் பதிலை சொன்னீர்கள். உங்களுடைய கருத்துக்களை மிக அருமையாக பதில் சொன்னீர்கள். ரொம்ப நன்றி சார். இப்பொழுது நன்றி உரைக்கு சொல்லலாம். கபரசி நன்றி உரை சொல்லலாம். சார், அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி லெக்சர் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டாக் சார். இட் வாஸ் வெரி என்கேஜிங் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி அன் ஐ ஓப்பனிங் செஷன். அண்ட் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த 2.5 hours வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. சலிப்பு தட்டாம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் உங்க டாக்ல இருந்து வந்து டிசபிலிட்டி ரைட்டிங் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் வந்து நிஜமாவே எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சார். பிகினிங்ல வந்து இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்க ரெப்ரஸன்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. எஸ்பெஷலி அந்த திருக்குறளை வந்து நீங்க வந்து சுட்டி காட்டி சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா வந்தது, எப்படி திருக்குறள்ல இருந்து இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உண்மையிலே வந்தது. அதே மாதிரி வந்து லாங்குவேஜ், நம்ம மொழியில இருக்க அந்த பைனரிஸ் பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கும் பட்டுச்சு. அந்த இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள்கிட்ட இருக்கிற அந்த வேற்றுமைகள், அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இருக்க டிஃபரன்சஸை வந்து ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. அது வந்து டிசபிலிட்டி ரைட்டிங்ல வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆன விஷயம். அது வந்து இன்னும் அந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய புக்ஸோட ரெஃபரன்சஸ், சினிமா ரெஃபரன்சஸ், 2-3 புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க ரீடிங்க்கு. ஐம் ஷுர் லைக் பீப்புள் who are actually interested in disability writing, அவங்களுக்கு வந்து இது நிச்சயமா வந்து அவங்களோட ரிசர்ச்க்கு அடுத்த லெவல் அவங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டிசபிலிட்டி ரைட்டிங் அப்படின்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்துகிட்டு இருக்கோ, ரெகக்னிஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இந்தியன் சினாரியோ, லிட்ரரி சினாரியோல வந்து அந்த அளவுக்கு இல்ல. மேபி தலித் ரைட்டிங் மாதிரி, ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் மாதிரி, கியூர் ரைட்டிங் மாதிரி அடுத்து வந்து அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்கு டெஃபினெட்லி. அண்ட் லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிசேபிள்டு பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஆர்ட் மூலமா நிறைய வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி ஆர்ட் மூலமா ரெப்ரசன்டேஷன் வரும்போது அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித் அண்ட் ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ இந்த லெக்சர்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு முழு பழத்தை வந்து எங்களுக்கு கையில வந்து உரிச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா டிசபிலிட்டி ரைட்டிங்க வந்து பல பரிமாணங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆக்சுவலி சொல்லியிருக்கீங்க. Thank you so much, sir. இப்ப நான் ஃபார்மலா தேங்க் பண்ணிடுறேன். We have now come to the end of the session. I extend my sincere gratitude to our resource person, Dr. Abilash Chandran, for sparing his valuable time and enlightening us with this wonderful talk. I also thank all the participants for joining us today. Tomorrow we have an interesting session on cure writings. Do join us. With this, we are closing for the day. Thank you.
தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நன்றிங்க, நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஜவஹர் பேசுறேன். ஓகே, நன்றிங்க ஜவஹர். நன்றிங்க சார், நன்றிங்க சார். நன்றி சார்.